இரண்டவரே இந்த மாலை வேளையிலுமே பாட உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. எங்களோடு நீர் பேசுகிறவராக இருக்கிறீரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். நீ எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இந்த மாதிரி சொல்லுவாங்க, யுவர் குட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்வாங்க. அப்படின்னாக்கா உங்க நல்ல நேரம் இப்போ தொடங்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும். ஸோ இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான நல்ல காரியங்கள் இந்த நொடிப்பொழுதிலிருந்து தேவன் செய்யும்படியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஹிந்தி தெரியாத ஒருத்தன் ஹிந்தி படத்தில் போயிட்டு உட்காந்துட்டான். அவனுக்கு என்ன தெரியாது? ஹிந்தி தெரியாது. ஆனால் போடுறது ஹிந்தி படம். உள்ளே போய் உட்காந்துட்டான். ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, பக்கத்து ஆளை போட்டு தள்ளுறாங்க. அந்த படம் அவ்வளோ காமெடியாக, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்குது. ஆனால் ஹிந்தி தெரியாத ஒருத்தன் எப்படி தான் உட்காந்துருப்பான்? என்ன பேசுகிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு பண்ணாங்க, ஒன்றுமே தெரியாது. இவனும் முயற்சி பண்ணுவான், ஆனால் இவனால் சிரிக்க முடியாது. ஏன்? என்ன கேட்குறான்ற அந்த மொழி அவன் காதுக்குள்ளே போனாதான் அவன் மூளைக்கு போய் அது காமெடியா, அது உணர்ச்சி பூர்வமான காரியமா, அது நல்ல காரியமா, அது நன்மை பயக்கக்கூடிய காரியமா என்பதை அறியும் பொழுது தான் அவன் என்ன பண்ணக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னாக்க, சிரிக்கக்கூடியவனா, என்ஜாய் பண்ணக்கூடியவனா இருக்கிறான். அதே போல தான் ஆலயத்தில் நீங்கள் ஆலயத்துக்குள்ள வந்து உட்காரும் பொழுது, தேவன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்து நீங்கள் உட்காரும் பொழுது, அந்த கடவுளுடைய வார்த்தை வருதுன்னு வச்சிங்களேன், வரும் பொழுது நீங்கள் ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு விசுவாச மொழி தெரியும்னு அர்த்தம். ஊழியக்காரர் நின்று பேசும் பொழுது பக்கத்தில் இவங்க பார்ப்பாங்க, ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியலையே, எதுக்கு அல்லேலூயா சொல்கிறாங்க, ஏன் ஆமேன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரியாது. ஏன்? மொழி தெரியல, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமேன். ஆமாம், அவங்களுக்கு அந்த மொழி தெரியாது. அதனால் அவங்கள பார்த்து நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க சீக்கிரம் அந்த மொழியை ஆமாம் கற்றுப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், யுவர் குட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சொன்னீங்கன்னாக்க, நான் போன வாரத்தில் பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். இந்த ஆமீன்ற வார்த்தையை குறித்து தியானிக்க ஆரம்பித்தேன். என்ன ஆமீன்னா என்னன்னாக்க, ஆமீன் என்றால் அப்படி ஆக கடவுது. சரிங்க ஆண்டவரே, ஆமேன் என்றால் அப்படி ஆகட்டும்னு சொல்கிறீங்க. சில பேர் நம்ம சொல்லும் பொழுது ஆமாம் அப்படின்றாங்க. அப்படின்னு அதுக்கு என்ன ஆண்டவர் அர்த்தம்? அப்படின்னாக்க எப்படி நடக்கும் பார்ப்போம். ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னாக்க அது அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஊழியக்காரர் சொல்லும் பொழுது ஆமாம், இவரும் வார வாரம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆமாம் அப்படின்னு இழுத்தீங்கன்னாக்க இதெல்லாம் எப்படி நடக்க போகுது என் வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும்னாக்க நீங்கள் போய் ஒரு காரியத்தை செய்கிறது இல்லை, உங்களுக்காக யார் செய்கிறா? தேவன் செய்கிறார். அப்போ தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறாருனாக்கா உங்கள் வாயிலேருந்து என்ன வரணும்? ஆமேன் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாக்கா அவர் செய்வார். ஆமா அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாக்கா நீங்கள் தான் என்ன பண்ணணும், அது கூட மல்லு கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல காரியங்கள், நல்ல நேரம் இந்த பொழுது தேவன் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி, 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 நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது யூதாஸும் இயேசு கூட தான் இருந்தான், பேதுருவும். ஆமாம், சில வேளையில் இங்கேருந்து நான் பிரசங்கிக்கும் பொழுது சில காரியங்கள் சில பேர்த்துக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதை நான் உணர்றேன். ஏன் ரீச் ஆக மாட்டேங்குதுனாக்க, அவங்க பைபிளை படிக்கிறது இல்லை. பைபிளை படிச்சிங்கன்னா தான் இங்கேருந்து ஒரு ஊழியக்காரர் பேசும் பொழுது அவர் எதை பேசுகிறாரு, என்ன பேசுகிறது ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், தயவுசெய்து பைபிளை படிங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேதத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க 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 நீங்கள் தேவனை குறித்த அறிவினால் நிரப்பப்பட்டு கொண்டே வருவீங்க. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது 2 பேர் இயேசு கூட இருந்தாங்களாம். யாருனாக்கா, ஒன்று யூதாஸ் காரியத்து, இன்னொன்று பேதுரு. இந்த யூதாஸ் காரியத்து இவர் தான் இயேசு அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடியவன் இயேசுக்கு தெரியும். இந்த பேதுரு இந்த இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு மறுதளிக்க போறான்னு தெரியும். இந்த 2 பேரையும் கூட வச்சுக்கிட்டு, சார் கசப்பே இல்லாமல் ஒருத்தர் இந்த பூமியில் வாழ்ந்தார் சார். ஹல்லேலூயா. கசப்பே இல்லாமல் ஒருத்தர் 2 நபர்களை கூட வச்சுக்கிட்டு வாழ்ந்தார் அப்படின்னாக்கா, நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி ஆண்டவர் இது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க, இவனுங்க என் கூட இருந்தானுங்க, ஆனால் நான் பிதாவோடு கூட இருந்தேன். ஹல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் என்னை தனிமையில் விடுகிறதில்லை.
அவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார். அப்போ கடவுளோடு கூட ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னாக்க, அவனை காட்டி கொடுக்கிறவன் கூட இருந்தாலும், அவரை தெரியாதுன்னு சொல்றவன் அவன் கூட இருந்தாலும், 2 பேருடைய காரியங்களை தெரிஞ்சிருந்தாலும், அவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரி காண்பித்துக் கொள்ளாமல், அன்பு கூர்ந்து அவர்களோடு கூட சேர்ந்து பயணிக்கிறவன் தான் ஒரு சிறந்த தலைவன். ஹல்லேலூயா! அப்ப லீடர்னா யாருனாக்க, தேவையில்லாத ஆட்களை கட் பண்ணி விடுறவன் கிடையாது. அவன் தேவையில்லைன்னு தெரிஞ்சாலும் அவனை கூடயே வச்சிருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, சார் அவன் உங்களை பத்தி பேசுறான் சார், இருக்கட்டும்டா, இருக்கட்டும், அவர் அனுமதிச்சிருக்கிறான்னு இருக்கட்டும், ஏதோ நோக்கத்துக்காக அவனை வச்சிருக்கிறாரு. சிறு துரும்பும் சொல்லுங்க. ஆமா, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஏதோ ஒரு காரியத்துக்கு கடவுள் வச்சிருக்கிறார், அவன் இருந்துட்டு போகட்டுமே. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களை வேதனைப்படுத்துகிறவங்க, உங்களை குற்றப்படுத்துகிறவங்க, உங்களை காயப்படுத்துகிறவங்க, உங்களை புரிஞ்சுக்கிறாதவங்க உங்க கூட இருந்தாலும், உங்களுடைய அருமை தெரியாதவங்க உங்க கூட இருந்தா கூட, அவங்கள குறித்ததான கசப்பு உங்களுக்குள்ள வரக்கூடாது. உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கணும், நான் கடவுளோடு கூட இருக்கிறபடியினால இந்த தேவன் இப்படிப்பட்ட நபர்களை என் கூட வச்சிருக்கிறார் அப்படின்னாக்க, அவர் ஒரு நோக்கத்துக்காக அதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நான் சொல்லட்டுங்களா, அவங்க லைஃப்ல உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கலாம் நோக்கமற்றவர்களா தேவன் வைக்கல, ஒரு நோக்கத்தோடு தான் அவங்களோட இணைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இருக்கீங்களா? அதனால கூட இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னு கட் பண்ண நினைக்க கூடாது. கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னு நினைச்சாலும் கூட உங்களோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில கர்த்தர் விடுதலை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை புரிஞ்சுக்கிறாதவங்க தான், உன்னை குற்றப்படுத்துறவங்க தான், உன்னை காயப்படுத்துறவங்க தான், உன்னை வேதனைப்படுத்துறவங்க தான். ஆனா நீ அவங்க கிட்ட கசப்போடு கூட வாழக்கூடாது. நீ அப்படி கசப்போடு கூட வாழ்ந்த அப்படின்னாக்க உனக்குள்ள நான் இல்லைன்னு அர்த்தம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று போட்டிருக்கிறது. நீ மனுஷர்களிடத்திலே காட்டுகிற அன்பு அல்ல, நீ தேவனிடத்திலே காட்டுகிற அன்பு தான் அது மனுஷர்களிடத்திலே பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது. அதனால மனுஷனிடத்தில் நீங்க அன்பு கூறுகிறனால நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறனால தான் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினால் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும், உங்களை ரொம்ப பிடிச்ச தேவன் ஒருத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஒரு நோக்கத்துக்காக அவங்களை உங்களோடு வைத்திருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் தன்னுடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை மிக சிறப்பாய் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா! ஆமாம், அந்த மாலை வேளையில கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒரே ஒரு சிறிய சரணத்தை மாத்திரம் பாட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா! என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 வாழ்க்கையில் ஜீரணிக்க முடியாத காரியங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க லைஃப்ல தேவன் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். Lord, I cannot digest this. இதை என்னால ஜீரணிக்க முடியல ஆண்டவரே.
இந்த பகையை ஜீர்ணிக்க முடியல, இந்த போராட்டத்தை ஜீர்ணிக்க முடியல, இந்த கோபத்தை வன்மத்தை ஜீர்ணிக்க முடியல, எனக்கு நேர்ந்த அவமானத்தை ஜீர்ணிக்க முடியல, நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன், அந்த ஏமாற்றத்தை என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பீங்கள் என்றால் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, என்னால் ஜீர்ணிக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லாம, இதன் மத்தியில் என் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர் நீர் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஜீரணிக்க முடியாத காரியங்களிலே தேவன் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்கள், அன்காம்ப்ரிஹெண்ட், அன்திங்கபிள், கனவிலும் நினைக்காத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறாரு. அதற்கான காரியத்தோடு தான் உங்களை அழைத்து இருக்கிறாரு. உங்களுடைய தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கான நோக்கம், உங்களுக்கான ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய கனவு திட்டத்தில் நீங்கள் அவருடைய அங்கத்தினராக இருக்கிறீங்க. அந்த திட்டத்தினுடைய முழு காரியத்தையும் அவருடைய உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களால் முடியாத நேரத்திலும் முடியும்னு சொல்லி எங்களை ஊக்குவிக்கிற தேவன். சுற்றி இருக்கிறவங்க உன்னால் முடியாதுன்னு சொல்லலாம், ஆனால் என்னால் முடியும்னு என்னை சொல்லக்கூடிய ஒரே தேவன் நீர் மாத்திரமே. அதனால் இன்னும் விசுவாசிக்கிறேன், என்னால் முடியும். எதெல்லாம் என்னால் முடியாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் என்னால் முடியும், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுப்பீங்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளைங்களுக்கு எவ்வளோ மெச்சூர்னஸ் வந்துச்சு பாருங்க. செய்து முடிச்ச உடனே கிளம்பிட்டீங்களா, ரொம்ப மெச்சூர்னஸ் ஆகிட்டீங்களாடா. சந்தோஷம் சந்தோஷம். கர்த்தருக்கு நல்லவர், தேவன் பெரியவர், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு யாக்கோபு என்ன பண்றானாக்கா ஓடுறான். அதான் பைபிள் படிக்கணும்னு சொல்றேன். ஈசாக்குனா யாரு, யாக்கோபுனா யாரு, ஏதோ வெளிநாட்டுக்காரங்களை பத்தி சொல்றாங்க போல நினைக்காதீங்க. இந்த பைபிள் இருக்கவங்கள தான் சொல்றேன். ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க, 2 ரெட்டை பிள்ளைங்க. அந்த காலத்தில் ஆசீர்வாதம் வந்து மூத்த மகனுக்கு தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா மூத்த பையனை கூப்பிட்டு சொல்கிறார், நான் ஆசீர்வதிக்கணும்டா, என் கண் இருள் அடைஞ்சிருச்சு, உன்னை ஆசீர்வதிக்கணும், எனக்காவது டேஸ்டான சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வான்றாரு. அவன் போய் வேட்டையாடி சாப்பாடு எடுத்துன்னு போகிறான். அவங்க அம்மா அதை உஷாராக கேட்டுன்னு வந்துருக்குறாங்க. கேட்டு இந்த சின்ன பையனை கூப்பிட்டாங்க, டே உங்கள் அப்பா பெரியவன் ஆசீர்வதிக்க போகிறாரா, அந்த ஆசீர்வாதத்தை நீ தான் வாங்கணும்னு சொல்லிட்டு பெரியவனுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டு சாப்பாடு சமைச்சு கையில் கொடுத்து கொண்டு போன்றாங்க. அவங்க கேட்குறம்மா, ஆசீர்வாதம் கொண்டு போய் அவர் சபிச்சிட போகிறாருமாண்ணா, அவர் சபிச்சு அந்த சாபம் ஏன் மேலே வரட்டுண்டா, போடா அப்படின்றாங்க. அவனை எடுத்துன்னு போகிறான், சாப்பிட்றாரு. அவங்க அப்பா அவனை செக் பண்ணுறாரு. அப்பாவுக்கு சந்தேகமாகவே இருக்குது, இருந்தாலும் ஆசீர்வதிச்சிடாரு. அண்ணன் வந்து கொடுக்குறான். அப்பா பார்க்குறாரு, டே இப்போ தான் வந்து ஆசீர்வாதம், அவன் யாருங்கிறான். இவன் ஓன்னு அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். பா இந்த மாதிரி ஏமாத்திட்டானப்பா, அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்றான். இவன் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னோன்னே அவன் ஏரியா விட்டு ஓடியே போயிட்டான். வெளி ஊருக்கு போகிறான், மாமனுடைய ஊருக்கு போகிறான், அம்மாவனுடைய அண்ணன் இருக்கிற ஊருக்கு கடந்து போகிறான். அம்மா சொல்கிறாங்க, இங்கேருந்து அவங்க அண்ணன் கொண்டு போட்டுருவான்பா, நீ போயிருப்பான்டா. போயிட்டு இருக்கிறான். நைட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல தங்குறான். தங்கும் பொழுது கடவுள் அவனுக்கு தரிசனத்தில் கொடுக்குறார், சொப்பனத்தில் அவன்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு சொல்கிறாரு, நீ படுத்துருக்க இந்த பூமியை நான் அவனுக்கு கொடுப்பேன், மறுபடியும் உங்கள் அப்பா வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னைய கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை குறித்து அவனுக்கு தெரியல, ஏன் இதை கடவுள் சொல்றாருன்னு தெரியல. போகிறான், 20 வருஷம் மாமாட்ட வேலை பார்க்குறான். அந்த மாமா ரொம்ப நல்லவர், ₹1 கூட அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு. 20 வருஷம் கழிச்சு யோசிக்கிறான், என்ன இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் கையில் இருக்கிறோமேன்ட்டு கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ மாமா கிட்டேருந்து வெளியில் போகணும்னு யோசிக்கிறான். ஆனால் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். மாமா அவனை வெளியே விட மாட்டான். மாமா அவனை வெளியே விட்டாலும் அப்பா ஊரில் இருக்கக்கூடிய அண்ணன் அவனை உள்ளே விட மாட்டான். இவன் வெளியே விட மாட்டான், அவன் உள்ள விட மாட்டான். இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவனுக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் நிற்கிறாரு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒருத்தன் விட மாட்டேன், வெளியே விட மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லலாம், ஒருத்தன் உள்ள விட மாட்டேன்னு சொல்லலாம். இந்த 2 பேத்துக்கு நடுவில் கடவுள் என்ன சொல்றாருன்னு நீங்க பார்க்கணும். கடவுள் என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது அதை பார்த்து நம்ம வந்து என்ன ஆகிடக்கூடாதுனாக்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடக்கூடாது. என்னப்பா எனக்கு போய் இப்படி நடக்குது, அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக நடக்கணுமா? நீ துன்மார்க்கனுக்கு எப்படியோ நீதிமானுக்கும் அப்படியே. ஆனா துன்மார்க்கன் அதை பார்த்து சோர்ந்து போவான், நீதிமான் அதை பார்த்து தேவனை துதிப்பான். இதுதான் நீதிமானுக்கு துன்மார்க்குள்ள வித்தியாசம். 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும், ஆனா 2 பேருடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். அப்ப யாக்கோபு யோசிக்கிறான், ஆண்டவரே இந்த மாதிரி இருக்க, போடா நான் கடவுள்றா போடா அப்படின்றார். மாமனை பயமுறுத்துறாரு. பேசுன
ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து கூட வரக்கூடாது. அவங்ககிட்ட பேசின சமாதானத்தோட வந்துடும்ன்றான். இந்த பக்கம் அண்ணன் இருக்கிறான், ஏசா, கொல்லாம விட மாட்டேன்னு பட்டயத்தோட ஓடி வந்துட்டு இருக்கிறான். வந்தவனை பார்த்தீங்கன்னாக்க 2 பேரையும் கட்டி பிடிக்கும்படியான சீனை மாத்துறாரு. ஹல்லேலூயா. அவன் பைபிள் படிக்கும் பொழுது சும்மா கதமே படிக்கக்கூடாது. அந்த அந்த வார்த்தையோடு இணைஞ்சிடணும் நீங்க. அதான் நான் சொன்னேன், தேவனை ரசிக்க தெரிஞ்சவங்க தான் தேவனை ருசிக்க முடியும். தேவனை ரசிக்கணும். எப்படி ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில இவனையும் ஆஃப் பண்றாரு, அவனையும் மியூட் பண்றாரு. ஆனா யாக்கோபை மட்டும் வைப்ரேட் மோட்லயே தேவன் கூட்டி போயிட்டே இருக்கிறாரு. உங்க கூட கடவுள் இருந்தாருனாக்க, எவனை ஆஃப் பண்ணுமோ அவனை ஆஃப் பண்ணுவாரு, எவனை மியூட் பண்ணுமோ அவனை மியூட் பண்ணுவாரு. உங்களை மட்டும் தேவன் வைப்ரேட் மோட்ல கூட்டி கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க போற பாதை ராஜ பாதை. நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. நீதிமானுடைய வழி நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல். நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க, யாரை குறிச்சும் பயப்படவே மாட்டீங்க. யார் எதிர்த்து வந்தாலும் நீங்க ஒன்று சொல்லுவீங்க, இவர்கள் எல்லார்களுக்கு மத்தியிலும் என்னோட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கூட யார் இருக்கிறா? உங்களோட கூட தேவன் இருக்கிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை தான் செய்வார். எல்லாரும் வாயை திறந்து 3 முறை சொல்லுங்களேன். அல்லேலூயா கிடையாது, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஆமா, எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஹல்லேலூயா. யாராச்சும் நினச்சிட்டு வந்திருக்கீங்களா இது எப்படி நடக்க போகுதோ? பயப்படாதீங்க, நல்லா தான் நடக்கும், சிறப்பாக நடக்கும். இன்னும் சிறப்பான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவங்களை வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. தரமான நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தில் இங்கிருந்து நான் உங்களை பார்த்து நான் பிளஸ் பண்ணுறேன். நான் சொல்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தவறாமல் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் நன்மையினாலே முடிசூட்ட போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உபாகமம் 26 எடுத்துக்கொள்வோம். அறிக்கை செய்து கடந்து போக போகிறோம். உபாகமம் 26:19. பைபிள் வச்சிருக்கிறவங்க அந்த வசனத்தை எடுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ன்ற வசனத்தை பார்க்காம சொல்கிற மாதிரி இதை சொல்லக்கூடாது. இதை எடுத்து பார்த்து சொல்லுங்கள். இதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்ணில் படணும். உங்களுடைய கண்ணில் படுறது உங்களுடைய கற்பனைக்கு போகும். நீங்கள் எதை கற்பனை செய்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை, சிறப்பான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்கள் சந்தித்து வருகிற எல்லா சிக்கல்களையும் அசௌகரியங்களையும் கடந்து உங்களை தேவன் சௌகரியமான இடத்துல கொண்டு போய் விடக்கூடியவராக இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமுமான தேசம். மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்ப்பன் தன் ஆடுகளை எங்கே கொண்டு போராடினாக்கா மேய்ச்சல் உள்ள இடத்திற்கு, தண்ணீர் நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறானா. அதே போல நம்முடைய தேவன் நம்மளை இருட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போறவர் கிடையாது. நம்முடைய தேவன் நம்மளை வெளிச்சமான இடத்திற்கு அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார். போகிற பாதை இருளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சேரும் இடம் வெளிச்சமான இடத்திற்கு உங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த வாக்கு தத்துவத்தின்படியே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதை செய்வாராக. ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிற வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். மார்க் 11, 22, 23 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கன்ஃபஷனை குறித்து பேசிட்டே வந்தேன். அந்த கன்ஃபஷனுடைய அடுத்த டைமென்ஷன் அல்லது கன்ஃபஷனுடைய அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னாக்க இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் பேச ஆரம்பித்தேன். கன்ஃபஷன் எப்படி ஒரு 50% வேலையை செய்யுதோ, இமேஜினேஷன் இன்னொரு 50% வேலையை உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியதாக
இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்குறீங்க, படிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, அதை வாயை திறந்து சொல்றீங்க. ஆனால் சில பேத்துக்கு சொல்லியும் நடக்க மாட்டேங்குது. அதான் அவங்களுக்கு சந்தேகமா இருக்குது. என்ன ஆண்டவரே, நான் சொல்லியும் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது என்ன அப்படின்னு கேட்டா 50% ஓகே ஆயிடுச்சு. இன்னும் 50% ஓகே ஆகல. ஏன்? விசுவாசமா வார்த்தை சொல்லிட்டு போய் உட்கார்ந்து தவறான கற்பனை செய்றாங்க. அப்ப நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் உங்க கற்பனை என்ன பண்ணுதுனாக்கா கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. சொல்றது எவ்வளவு முக்கியமோ கற்பனை அதை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. யுவர் யுவர் இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பாக்ட் தன் யுவர் ஆக்ஷன். உங்களுடைய செயலை காட்டிலும் உங்களுடைய சிந்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. உங்க சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது, ஒரு வெப்பனாக இருக்கிறது. உங்களுடைய கற்பனையை கொண்டு நீங்கள் விரும்புகிற காரியத்தை அடைவதற்கான ஆற்றல் தான் அந்த கற்பனையாக தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதை குறித்து தான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு வருகிறேன். அந்த வசனத்தை வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். இயேசு அவர்களை நோக்கி, ஆ. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, சொல்லுகிறத குறித்து இயேசு ரொம்ப அதிகமா வலியுறுத்துறாரு. ஏன் சொல்லணும்? சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து சொல்லும் பொழுது உங்களுடைய காது அந்த வார்த்தையை கேட்கிறது. உங்களுடைய காது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அது உங்களுடைய மனதில் போகிறது. உங்களுடைய மனது அதை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறது. அதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தான் நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எதை நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்ப இயேசு வாயை திறந்து ஒரு மனிதன் விசுவாசத்தோடு சொல்லுகிற காரியங்கள் அவன் வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. ஆனா அந்த சொல்றது அப்படின்றதுக்குள்ள இன்டைரக்டா உள்ளுக்குள்ள ஒன்று ஒளிஞ்சிருக்குது. என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா கற்பனை. சொல்லுகிறது மாத்திரமல்ல, கற்பனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த கற்பனை தான் நீங்கள் சொல்லுகிற காரியங்களை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. விசுவாச அறிக்கையும் விசேஷ கற்பனையும் சமயமும் தேவ செயலும் நேரிடச் செய்கிறது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரியுங்களா? எடுத்து வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் திருப்பிக் கொண்டு ஆம். சூரியன் கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியமானவர்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யமான அடையறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடையறதுக்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்கா டைம் அண்ட் சான்ஸ். இந்த சான்ஸ்ன்றது தான் தமிழ் மொழிபெயர்ப்பில் தேவ செயல் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும், திறமசாலியாக இருந்தாலும், புத்திசாலியாக இருந்தாலும், ஞானம் உள்ளவனாக இருந்தாலும், திறமை அதிகமாக இருந்தவனாக இருந்தாலும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய காரியங்களினாலே அவனால் வாழ்க்கையில் சிறப்பாய் வாழ முடியாது. அவனுக்கு 2 விஷயம் நடக்கணுமா. ஒன்று, டைம் அவனுக்கு கரெக்டாக வரணும். 2வது, அவனுக்கு சான்ஸு. ஆமா, நல்லா ஓடக்கூடியவன், உசைன் போல்ட்டை விட வேகமாக ஓடக்கூடிய ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன கிடைக்கல? சான்ஸ் கிடைக்கல. சரி, உசைன் போல்ட்டோடு கூட ஓடுறதுக்கு, உசைன் போல்ட்டை விட அதிகமாக ஓடக்கூடிய ஆற்றல் உள்ளவன் உசைன் போல்ட் கிட்ட போய் நிற்கிறான். நின்று ஓடும் பொழுது டக்குன்னு கால் தவறிடுச்சு. இப்போ டைம் செட் ஆகலை. ஜெயிக்கக்கூடியவன் தான், இப்போ டைம் செட் ஆகலை, இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால தான் உசைன் போல்ட் இப்போ என்னவா இருக்கிறாரு? உலகத்திலே அதிக வேகமாக ஓடக்கூடிய மனிதராக அந்த அவார்டை கையில் வச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு எப்படி கிடைச்சிச்சுனாக்கா, அவருக்கு டைமும் கிடைச்சிச்சு, அவருக்கு சான்ஸும் கிடைச்சிச்சு. இந்த டைமும் சான்ஸும் கிடைச்சபடினால தான் இன்னைக்கு அவர் ஒரு ஃபேமஸ் ஒரு நபராக இருக்கிறாரு. ஆனால் இவரை காட்டிலும் திறமை உள்ள நபர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. காரணம், அவங்க 2 கிடைக்கல. என்ன கிடைக்கல? ஒன்று டைமு, 2வது சான்ஸு. வாழ்க்கையில் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும், திறமசாலியாக இருந்தாலும், ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும், உங்ககிட்ட எல்லாமே நிறைவாக இருந்தாலும் 2 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் மேலே வர முடியும். ஒன்று, உங்களுக்காய் தேவன் நேரத்தை நிர்ணயித்து கொடுக்கிறது. 2வது, தேவன் உங்களுக்கு வாய்ப்பை கிடைக்க செய்கிறது. இது 2 கிடைச்சா மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் பெஸ்டான காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் பெரிய ஆளாக ஆக முடியும். சில கம்பெனிகளில் நான் பார்த்துருக்குறேன்.
3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த பதவிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50,000 60,000 சம்பளம் வாங்குறவன் இருப்பான். 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்குறவனை விட இந்த 50,000 60,000 சம்பளம் வாங்குறவன் ரொம்ப அறிவாளியா இருப்பான், திறமைசாலியா இருப்பான், நிறைய கத்திருப்பான், எல்லாமே தெரியும். டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்டேட்டடா இருப்பான். ஆனா எதுவுமே தெரியாத ஒருத்தன் எங்க உட்காந்துருக்கான்? ஆமா, எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் எங்க இருக்கிறான்? கீழே இருக்கிறான். என்னதான் நடக்குது உலகத்தில் அப்படின்னு கேட்டாக்க, எல்லாம் தெரிகிறதுனால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் நேரமும் தேவ செயலும் உங்க வாழ்க்கையில நேரிட்டால் மாத்திரமே நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதனால சில டைம்ஸ்ல சில பேர் சோர்ந்து போயிடுறாங்க. என்ன பண்றது? எனக்கு ஜூனியரு, என்னோட சரியா படிக்காதவன், மக்கு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா மாறி இருக்கிறான் அப்படின்னாக்க என்ன நினைத்த சொல்றதுங்க? கடவுள் இருக்காரா இல்லையானே தெரியல. சில பேரோட எரிச்சல் வெளியில வருது. என்னன்னாக்க அவனுக்கு போய் இந்த மாதிரி கிடைச்சிருக்குது, இவனுக்கு போய் இந்த மாதிரி கிடைச்சிருக்குது, என் வாழ்க்கையில் இது நடக்கலையே. ஒன்றும் கிடையாது. உங்களை விட அவன் குறைவாக இருந்தாலும் அவனுக்கு 2 காரியம் கிடைச்சிருக்குது. ஒன்று டைம் கிடைச்சிருக்குது, இன்னொன்று சான்ஸ் கிடைச்சிருக்கு. சில பேத்துக்கு டைம் கிடைக்குது, அந்த டைம் என்ன பண்ணிடுறாங்க? யூஸ் பண்றது இல்ல. சில பேத்துக்கு சான்ஸ் கிடைக்குது, அந்த சான்ஸ் என்ன பண்றது இல்ல? யூஸ் பண்றது இல்ல. டைமும் சான்ஸும் எப்பயும் கரெக்டா வந்து கிடைக்காது. அப்படி கரெக்டா கிடைக்குதுனாக்கா அது தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்படி தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருனாக்கா அதன் மூலமா தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அதை உங்களுக்கு தேவன் கிடைக்க செய்கிறாரு. அப்ப கிடைச்ச உடனே அதை என்ன பண்ணணும்னாக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஊழியர்களா இருக்காங்க, சிஸ்டர் வந்து ஒரு பாட்டு பாடுங்க, அப்படியே ஒதுங்கி கீழே படுத்துடுவாங்க. தேடி பார்த்தா யாரும் எங்கடா காணும், எங்கே போனாங்க தெரியலங்க. ஐயா ஐயா நான் பாடுவேன், ஆனால் மைக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்னால் பாட முடியாதுயா. வேறு எதில் பாடுவீங்க? மைக்கில் பண்ணாதான் எல்லாத்தையும் கேட்கும். திடீர்னு ஐயா சொல்றாரு, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தம்பி, நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கடவுளுடைய வார்த்தையை கொடுங்க. யா 2 திட்டு கூட திட்டிடுங்கய்யா, வாங்கிட்டு போயிடுறேன். நான் பிரசங்கம் கூட சொல்லிடாதீங்கய்யா. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கனாக்க ஊழியக்கார் நம்மளை போட்டு வாங்குறாரு போல. ஊழியக்கார் போட்டு வாங்கல. தேவன் உங்களை வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு கிருபையை உங்களுக்கு ஊழியக்கார் மூலமா கொடுக்குறாரு. அதை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல வந்து நீங்க நின்னுட்டீங்க அப்படின்னாலே ஜெயிச்சிட்டீங்க. அல்லேலூயா. நீங்க நின்னுட்டீங்கன்னா போதும். நீங்க ஒரு சரணம் பாடுறீங்க, 2 சரணம் பாடுறீங்க, அதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்க 1 மணி நேரம் பேசுறீங்க, விஷயமே கிடையாது. நீங்க வந்து நிக்கிறீங்களா, நீங்க நின்னுட்டீங்க அப்படின்னாக்கா அது நீங்க ஹானர் பண்றீங்க. டைமையும் சான்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நொடி முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மிக சிறந்த திட்டத்தை உங்களுக்காய் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. ஜெபிங்க அப்படின்னு மைக்கை கொடுத்தோன்னு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். என்னடா என்னடா ஒரு நிமிஷத்துல இவ்வளவு சுருக்கமான ஜெபம் இயேசு கூட பண்ணது இல்லையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாங்க ஜெபத்தை. அப்படி ஜெபிக்க கூடாது. என்ன என்ன காரியத்துக்கு சொல்றாங்க அந்த காரியத்தை அழகா சொல்லி ஜெபிச்சு வசனத்தோட அந்த மாதிரி ஜெபிக்கணும். ஒரு பாட்டு பாட சொல்றாங்களா, ஒரு நல்ல பாட்டு வீட்டில் பாடி ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். அப்பதான் இங்க வந்து பாட முடியும். திடீர்னு செய்தி கொடுக்க சொல்றாங்களா, என்ன நடக்காது நம்மளுக்கு. நீங்களே வீட்டில் இருக்கும்போது யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன செய்தி ரெடி பண்ணி பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். அதான் கற்பனை. அதாவது நீங்க வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது என்ன குழம்பு வைக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு லேடிஸ் யோசிக்கிறீங்க. ஜென்ஸுங்க என்ன பண்றாங்க, எப்படி வேலைக்கு போகலாம், என்ன செய்யலாம், இப்படிலாம் யோசிக்கிறீங்களே. இதே போல தான் கடவுளுடைய காரியத்தையும் யோசிக்கணும். எப்படி ஜெபிக்கலாம், எப்படி வேதத்தை வாசிக்கலாம், எப்படி பாட்டு பாடலாம், எப்படி செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் பொழுது அந்த யோசனை வந்து தேவன் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த யோசனை உள்ள வந்த உடனே நீங்க நினைக்க கூடாது, ஒன்னும் லட்சம் பேத்துக்கு முன்னாடி போய் கோட் ஷூட் போட்டு நின்று அப்படியே போட்டு பண்ண அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 பேத்துக்கு முன்னாடி தான் பேச வைப்பாரு. எத்தனை பேத்துக்கு முன்னாடி? 2 பேத்துக்கு முன்னாடி. அந்த 2 பேரும் வந்து கவனிக்க மாட்டாங்க. இது எவ்வளவு கொடுமை. அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாரு. நீங்க நினைச்ச கூடாது கடவுள் கொடுத்துட்டாரு, எனக்கு பெரிய இடத்துக்கு போறேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, பெரிய ஓப்பன் ஏரியா வெளியில் போட்டிருக்கோம், ஸ்டேஜ்லாம் போட்டிருக்கோம், வாங்கன்னு சொன்னாங்க. சேர்ந்து கல் போனாக்க சபையில் 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனால் பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்கு, ஓப்பனர், நீங்கள் எங்கடா போனால் யாரையுமே காரணம் பார்த்தா 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அந்த 4 பேராக இருந்தாலும் என்ன பேசணுமோ அது மிக சிறப்பாக தேவன் பேச உதவி செய்தார். அல்லேலூயா. ஸோ எத்தனை நபர் இருக்கான்னு கிடையாது, தேவன் சொன்னதை செய்கிறீங்களா? அப்படி செய்தவங்களுக்கு தான் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. உங்க எத்தனை பேருக்கு டைம் மிஸ் ஆகிருக்கு தெரியுங்களா? நிறைய நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் டைம்னால மிஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு சான்ஸ் மிஸ் ஆகி போச்சு. ஏன் சான்ஸ் மிஸ் ஆச்சு, ஏன் டைம் மிஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன். விசுவாச அறிக்கையும் விசேஷ கற்பனையும் சமயத்தையும் தேவ செயலையும் உங்களுக்கு நேரிடச் செய்கிறதாக இருக்கிறது. ஏன் உங்க வாழ்க்கையில டைமும் கிடைக்கல, சான்ஸ் வரலன்றதுக்கான காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். விசுவாச அறிக்கை பண்றது கிடையாது. என்ன பண்றது இல்லைனாக்க, ஆமா நம்மளை எவனாச்சும் கூப்பிடுவானா,
கூப்பிடலான்னு ஃபோன் எடுத்தவனுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா டவர் கிடைக்காது. உங்களை கூப்பிடலான்னு அடுப்பான், நம்பர் அடிச்சு போடுவான். த சப்ஸ்கிரைபர் யுவர் டயல் இஸ் நாட் ரீச்சபிள். சே, வச்சிருவான். ஆரம்பமே ஒன்றும் இல்லைப்பா. ஏன்? நீங்க அவிவிசுவாசமா பேசுனது பல மைல் தூரத்தில் இருக்கிறவனுடைய மொபைல் நெட்வொர்க்கே கிராக் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இது விசுவாச அறிக்கை. விசேஷ கற்பனை அப்படின்னாக்க, என்னை யாராச்சும் கூப்பிடுவாங்க, எனக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க, எனக்கு செய்வாங்க, நான் மேலே வருவேன், நல்லா இருப்பேன், நான் சாதிப்பேன், நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற அந்த கற்பனை இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு தேவன் சான்ஸ் கிடைக்கும்படி செய்வார். என்ன கற்பனை உங்களுக்கு இருக்குது? நம்மளாம் எவன் கூப்பிட போகிறான், நமக்குலாம் என்னத்தை வரப்போகுது? நான் சொல்கிறேனே பாரு, நமக்கு வராது. அந்த வேலை தெரியாம ஒருத்தன் தான் பார்த்தியா, அவனை தான் கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாரு. அதே மாதிரி அவன் கொஞ்சம் ஃபோன் பண்ணுவானே, என்னடா நான் அந்த திருநெல்வேலி கூப்பிட்டுருக்காங்கண்ணே, ஒரு நிமிஷம் சொல்லலை. சரிடா, போ போ, தொலைடா வைடா ஃபோன்டா, டக்குன்னு கட் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க? உங்களுடைய டைமும் உங்களுடைய சான்ஸையும் உங்களுடைய வாயின் அறிக்கையும் உங்களுடைய கற்பனையும் கெடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஆலயத்திற்கு வந்து உட்காந்தீங்க அப்படின்னாக்கா ஊழியக்காரரை கொண்டு தேவன் பேசுகிறார். தேவன் பேசும் பொழுது உங்களுடைய கற்பனையில் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார்ல, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடினால என் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் கற்பனை செய்கிறேன், நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்படிலாம் என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ற கற்பனை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கான வாய்ப்பை தேவன் கிடைக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ விசுவாச அறிக்கையும் விசேஷ கற்பனையும் சமயமும் தேவ செயலையும் நேரிட செய்கிறதாய் இருக்கிறது. தாவீது தன்னுடைய கொஞ்சம் ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவங்க அண்ணன்களை எங்க இருந்தாங்க? ஆமா, ராணுவத்தில் இருந்தாங்க, யுத்தத்தில் இருக்கிறாங்க. யுத்தத்தில் கோலியாத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா கூப்பிட்டு அனுப்புறாரு, வாடா அப்படின்னு கூப்பிட்டு அனுப்புறாரு. கூப்பிட்டு அனுப்பிச்சு அவங்க அப்பா இருக்கிறேன், என்ன டேடி கூப்பிட்டீங்களாமா? ஆமா, ஒரு ஜொமோட்டோ ஒன்று வேலை இருக்கு, போறியா? ஆண்டவர் நீங்கள் டேடி நீங்கள் சொன்னா நான் பாருங்க டேடி. அவங்ககிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. போடா உங்கள் அண்ணனுக்கு யுத்தத்தில் இருக்கானுங்க, போய் கொடுத்துட்டு எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு வா. இவங்க அப்பாவுக்கு என்ன கவலைனாக்கா, பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு போல, பையனுங்களுக்கு வெட்டு காயம் போட்டிருக்குதா, கை காலில் அடிபட்டுருக்குதா, எங்கே அடிபட்டுருக்குன்னு தெரியல, பையனுக்கு என்ன செய்ய போகிறாங்களோன்னு பயத்தில் இருக்கிறாரு அவங்க அப்பா. போய் பார்த்தா பாக்கிங்க சாப்பிட்டு ஏறி நின்றுக்கிட்டு இருந்துருக்குதுங்க. ஒரு நாளோட சண்டை போடவே இல்லை. தாவீது போய் பார்க்குறான், அந்த இடத்துல கோலியாத்து தான் கர்ஜனையோட பேசி கொண்டு இருக்கிறான். மிச்சம் எல்லாம் தலையை தொங்க போட்டு அப்படியே நிற்கிறானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த ஒரு சின்ன பையன் துள்றான் பாருங்க. வித்தச்சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம், இவனை நான் கட்டாயமாக கொன்று இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக போடுவேன் அப்படின்னு கொப்பளிச்சு வார்த்தை, விசுவாச வார்த்தை அவனுக்குள்ள வந்து எழும்பி வருகிறது. அந்த நேரத்தில் பார்க்குறோம், அந்த டைமையும் கடவுள் செட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ சான்ஸ் கிடைக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. டைமுக்கு போயிட்டான், டைமுக்கு போய் ஆஜராயிட்டான் அந்த இடத்துல. இன்னும் கோலியாத்து சாகலை, கோலியாத்து உயிரோடு நின்றுக்கிட்டு இருக்கிறான். இப்போ யுத்தம் நடக்கணும், டைம் கிடைச்சிருச்சு அவனுக்கு. உள்ளே போய் சேர்ந்துட்டான், ரவுண்டுக்குள்ளே ரிங்குக்குள்ளே போயிட்டான். ரிங்குக்குள்ளே போனாலும் சான்ஸ் கிடைக்கணுமே. அவனுக்கு கொண்டு போய் ராஜா கிட்ட வர்றாங்க. ராஜா, இந்த பையன் பாருங்க, எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறோம், இவன் மட்டும் துடிப்பா இருக்கிறான், போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் பார்க்குறான், சரி எப்படினாலும் 4 டிக்கெட்டுங்க போகிறது உறுதி, அதில் முதல் டிக்கெட் இதுவாச்சும் காவு கொடுப்பான் அப்படின்ட்டு, சரி போப்பா கர்த்தரோடு இருப்பாராக. ஏன்பா கர்த்தரோடு இருப்பானா நீ போண்டி தானே, நீ அமைதியாக உட்காந்துட்டு ஒரு சின்ன பையனை அனுப்பிச்சி விட்ற. அவன் சொல்கிறான் நான் போகிறேன் அப்படின்றான். அவன் பெரிய அழுப்பான்றான், நான் சிங்கத்தையும் கரடியும் கொண்டிருக்கிறேன், இந்த வித்தச்சனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம், அவங்கள போல இவனை நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு போகிறான். உள்ளே போய் நின்ன உடனே அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிற இடத்துல 5 கல் எடுத்து கவனில் வச்சு சுற்றி அடிக்கலை, ஒரு கல்லை சுற்றி அடித்தான். அந்த ஒரே கல்லுனால அந்த ஒரே கோலியாத்தை தேவன் விழும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அவன் வனாந்திரத்தில் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கள் அண்ணெல்லாம் யுத்தத்தில் இருக்கிறானுங்க, பெரிய பயில்வானுங்க, அவங்களால தேசத்துக்கு பெரிய பேர், பெரிய காரியங்களை செய்கிறாங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேனே, நான் எதுவுமே இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு தன்னை குறித்து குறைவாய் நினைக்கவில்லை. அவன் வனாந்திரத்தில் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தாலும் இந்த ஆடுகளின் மத்தியிலே கூட எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, என் தேவன் என்னை உயர்த்துவதற்கான நேரத்தையும் சமயத்தையும் தேவ செயலையும் அவர் எனக்கு நேரிட செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று அவன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அந்த விசுவாச வார்த்தையும் அந்த கற்பனையும் அவனை கொண்டு போய் கோலியாத்துக்கு முன்பாக நிறுத்தியது. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை சொல்றீங்களோ, எதை கற்பனை செய்றீங்களோ, அது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்காக திட்டமிடக்கூடியவராக இருக்கிறாரு, உங்களுக்காக ஒரு வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, தூங்காமலும் உறங்காமலும் வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு?
சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஏன் என்ன பண்றாரு? யாரு விசுவாசத்தில் பேசுறாங்க, யாரு கற்பனை செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில டைமையும் தேவ செயலையும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையில பிஸியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கடவுள் எந்த வேலையில பிஸியா இருக்கிறாருங்க? நேரத்தையும் சமயத்தையும் தேவ செயலையும் உங்களுக்காக நேரிட பண்ணுகிறதுல உங்கள் தேவன் ரொம்பவும் பிஸியா இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆகையினால உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை விசுவாச வார்த்தையா இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய கற்பனை விசேஷித்த கற்பனையாக இருக்கணும். சிறந்த ஒரு கற்பனையாக இருக்கும் பொழுது அந்த சிறந்த கற்பனை உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான காரியங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் ம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ம். ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே. வீணரானார். ஆமா, எல்லாரும் வசனத்தை பாத்தீங்களா? பைபிள்ல தான் இருக்குது. நிறைய பேர் இந்த பிரதர் ஏதோ பைபிள் தனியா பைபிள் வச்சுக்கிறார் போல. உங்க பைபிள் இருக்கிற வசனம் தான் என் பைபிள் இருக்குது. உங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சார், சிந்தனையினால ஒருத்தன் வேஸ்ட் ஆக முடியுமா? அதாவது ஒருத்தன் வேலைக்கு போகாம இருந்தா வேஸ்ட் ஆகலாம், படிக்காம இருந்தா வேஸ்ட் ஆகலாம், இல்ல ஊதாத்தனமா செலவு பண்ணா வேஸ்ட் ஆகலாம், இல்ல தப்பான சவகாசத்தினால வேஸ்ட் ஆகலாம். ஆனா ஒருத்தன் எதுவுமே பண்ணாம சிந்திக்கிற சிந்தனையினாலேயே ஒருத்தன் வீணாக போக முடியும் அப்படின்னாக்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீணர் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க வேஸ்ட். என்னதுங்க? வேஸ்ட். வீட்டில் இருக்கிற வேஸ்ட்லாம் என்ன பண்ணுவீங்க? பீரோல வைப்பீங்களா, குப்பை டப்பால போடுவீங்களா? குப்பை டப்பால தான் போடுவீங்க, வேஸ்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு. அப்போ உங்களுடைய சிந்தனை வீணான சிந்தனையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை குப்பை தொட்டியில் இருக்கிற பொருட்களை போல தான் உங்க வாழ்க்கை இருக்கும். உங்க சிந்தனை சிறப்பானதாக இருந்தாக உங்களை தேவன் மிக சிறப்பான இடத்துல உட்கார செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய சிந்தனை தான் உங்களுடைய டெஸ்டினேஷனை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படின்றத உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ வேலை ஸ்தலத்திலோ மற்ற யாரோ தீர்மானிக்கிறதல்ல. நீங்க எங்க போய் உட்காரணும் அப்படின்றத நீங்க தான் தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் கற்பனையை கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவன் சிந்தனையை கொடுத்திருக்கிறார். அதான் சொன்னது, இமேஜினேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட் அப்படின்றாங்க. கற்பனை தான் மிக சிறந்த ஒரு ஆயுதமாக இருக்குது. அந்த கற்பனையை சரியாய் கையாளுகிறவன் தான் வாழ்க்கையிலே தான் விரும்புகிற அனைத்து காரியங்களையும் மிக சரியாய் செய்து முடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ரோமர் 1:21 சொல்றாரு பவுல், அவர்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நீங்க எவ்வளவு பேர் சிந்திக்கிறீங்க? வீட்டுல என்னென்ன காரியத்தெல்லாம் சிந்திச்சுட்டே இருக்கிறீங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தெல்லாம் சிந்திக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்காத காரியத்தெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கிடைக்காத காரியங்கள்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது தப்பா போயிருமா? இது குட்டிச்சோரா போயிருமா? இது நல்லா இல்லாம போயிருமா? இது கையை விட்டு போயிருமா? இது விளங்காம போயிருமா? இது உருப்படி இல்லாம போயிருமா? இது ஒண்ணும் இல்லாம போயிருமா? இது சூனியம் ஆயிருமா? அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையில சிந்திச்சு 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 நீங்க என்ன ஆயிருங்க? வீக் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் வீக் ஆயிருக்கீங்க. பேட்டரியில சார்ஜ் கம்மியாகிற மாதிரி சில பேர் தப்பான காரியத்தை சிந்திச்சு சிந்திச்சு அப்படியே டயர்டாயிடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். 1 மணி நேரம் கடினமா உழைக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க, வீடை சுத்தம் பண்றீங்க, அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க, வீடை கிளீன் பண்றீங்க, சமையல் பண்றீங்க, துணி துவைக்கிறீங்க, பாத்திரம் உழைக்கிறீங்க, எவ்வளவோ வேலை பார்க்குறீங்க. கேட்குறாங்க, ஐயா ஜென்ஸை பற்றி பேசுறீங்களா லேடிஸை பற்றி பேசுறீங்களா அப்படின்னு யாரோ கேட்குறீங்க. மனசுக்குள்ளே ஓடுறது தெரியுது எனக்கு. சில வீட்டில் வந்துட்டு பிக் பாஸ் மாதிரி வெசல் வாஷிங், கிளாத் வாஷிங் அப்படின்னு பிரித்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி 1 மணி நேரம் வீட்டில் கடினமாக வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். வீடை கூட்டுறீங்க, ஒதுங்க வைக்கிறீங்க, சாப்பாடு செய்கிறீங்க, துணி துவைக்கிறீங்க, காய போடுறீங்க, கடைக்கு போயிட்டு வரீங்க, அப்படி இப்படின்னு டயர்ட் ஆகுறீங்க. டயர்ட் ஆனால் கூட அந்த டயர்ட்னஸ் தெரியாத மாதிரியே நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஹலோ, ஆமாம், உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். 1 மணி நேரம் வேலை பார்த்தா கூட டயர்டே ஆக மாட்டேங்குது. இப்படி ஓரமாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ண போறேன்னு தெரியல. 2 பேர் கையை பிடிச்சி தூக்கணும். 1 மணி நேரம் ஓடிக்கிடி வேலை பார்த்தா ஒல உற்சாகமா இருந்த 5 நிமிஷம் தப்பான விஷயத்தை யோசிச்சதுக்கா சோர்ந்து போயிட்ட. பாத்தீங்களா? பிசிக்கல் ஒர்க்கு உங்களை டயர்ட் ஆக்குறத விட மென்டல் ஒர்க்கு உங்களை ஈஸியா டயர்ட் ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் மென்டல் ப்ரெஷர் அப்படின்னுவாங்க. அந்த மென்டல் ப்ரெஷரை நீங்க ஒரு நாள் வாழ்க்கையில் எடுக்கவே கூடாது. உங்களுடைய மனது தேவனுடைய காரியங்களை கற்பனை செய்யும்படியாய் தேவன் கொடுத்த களஞ்சியம். என்னதுங்க? ஆமா, ஸ்டோர் ஹவுஸ், வேர் ஹவுஸ்,
களஞ்சியம். அந்த கற்பனை என்ற களஞ்சியத்துக்குள்ள நீங்கள் எதை வைத்திருக்க வேண்டும் என்றால் உபயோகமான காரியங்களை வைத்திருக்க வேண்டும். இன்னொரு ரூம் இருக்கு வீட்ல. என்னதுங்க? ஸ்டோர் ரூம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல என்ன வச்சிருப்போம்? தேவையில்லாத பொருள், வீட்டை அடைச்சிக்கிட்டு இருக்கிற பொருள், யூஸ் பண்ணாத பொருள். என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், வீட்டில் இருக்கிறது 4 பேர், 4 டம்ளர் 4 தட்டு மட்டும் வைப்பா. அப்பதான் அடுத்தவங்க யூஸ் பண்ணும் பொழுது கழுவ போடும்போது அவங்க கழுவி அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னாக்க வீட்டில் 25 டம்ளர் இருக்குது. எத்தனை டம்ளருங்க? 25 டம்ளர். நான் பார்த்தேன், வெஷல் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தா 25 டம்ளர். வீட்டில் இருக்கிறதே 4 பேர், எதுக்கு 25 டம்ளர்? பசங்க தண்ணி குடிக்க ஒரு டம்ளர், ஜூஸ் குடிக்க ஒரு டம்ளர், டீ குடிக்க ஒரு டம்ளர், சும்மா ஒரு டம்ளர். எதுக்கு டம்ளர் எடுத்தேன்னு தெரியாம வச்சுட்டு போயிருங்க. எப்போ டம்ளர் எடுத்தேன்? இல்லை எதுக்கு எடுத்தேன் டாடி, ஃபஸ்ட்டு போயிட்டேன். அதிகமாக இருக்கிறனால தான் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. பாத்திரத்தை குறைச்சிங்கனாக்கா வேலை உங்களுக்கு குறைஞ்சிரும். அப்போ லைஃப்ல 1 மணி நேரம் நீங்க வேலை பார்த்து பிசிக்கல் ஒர்க் பண்ணும்போது கூட டயர்ட் ஆகாத நீங்க ஒரு 5 நிமிஷம் தவறான காரியங்களை அப்படியே சிந்திக்கும் பொழுது ஃபுல்லா ட்ரை ஆயிருங்க. அப்படியே அப்படியே சார்ஜ் போன மாதிரி ஆயிடுது. அப்படியே உங்களுக்குள்ள சோர்வு உண்டாயிருது. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. எந்திரிக்கும் பொழுது சபா அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. என்னாச்சு? 1 மணி நேரம் வேலை பார்த்து டயர்ட் ஆகாத நீங்க 5 நிமிஷம் தவறான காரியங்களை சிந்தித்தபடினா என்ன ஆகுறீங்க? டயர்ட் ஆகிறீங்க. அதை அப்படியே திருப்பி போடுங்க. 5 நிமிஷம் தவறான காரியங்களை சிந்திச்சு டயர்ட் ஆகுற நீங்க அதே 5 நிமிஷம் கடவுளுடைய வார்த்தையை கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாக்க 100% சார்ஜ் உங்க லைஃப்லயும் உங்க சரீரத்திலே உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் பலவீனத்தை குறித்து சிந்திக்க கூடாது. பலவீனமான நேரத்தில் சுகத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். தலைவலியா இருக்கு, மெடிக்கல்ல போயிட்டு தலைவலியா இருக்கு, கொஞ்சம் தலைவலி அதிகமாகிற மாதிரி ஒரு மாத்திரை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை தலைவலி போற மாதிரி மாத்திரை கேட்பீங்களா? கொண்டு மாத்திரை தலைவலி போகணுன்னு அவன் கையில் கொடுப்பான். அங்கேயே உடைச்சு அங்கேயே தண்ணி வாங்கி அங்கேயே போட்டுருவாங்க. அவன் பார்ப்பான், பயங்கர தலைவலியில் இருக்காங்க போலயே. அப்போ தலைவலியை போக்குறதுக்கு தலைவலி மாத்திரை போடுறீங்களா? அதே போல பிரச்சனையை போக்கணும் அப்படின்னாக்க அதற்குரிய கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொன்னீங்கன்னா தான் பிரச்சனை போகும். பிரச்சனை நேரத்தில் பிரச்சனையை குறித்து பேசினீங்கன்னாக்க பிரச்சனை இன்னும் பூதாகரமாக தான் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமாம், இன்னைக்கு ஒரு காரியத்தை எழுதிட்டு வந்தேன். அதை நாளைக்கு ஸ்டேட்டஸாக போடலான் இருக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, நன்றி தகப்பன. பார்த்ததும் பார்த்ததும் பார்த்ததை குறித்து பேசுகிறவர்கள் பகுத்தறியும் அறிவு உள்ளவர்கள். பார்த்ததும் பார்க்க போவதை குறித்து பேசுகிறவர்கள் படைத்தவரின் அறிவு உள்ளவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, இல்லை ஒரு கெட்ட காரியத்தை கேட்குறீங்க. கெட்ட காரியத்தை கேட்டவுடன் கேட்டதை பேசுகிறவர்கள் பகுத்தறியும் அறிவு உள்ளவர்கள். கெட்டதை கேட்டவுடன் நல்லதை பேசுகிறவர்கள் படைத்தவரின் அறிவு உள்ளவர்கள். 2 விதமான காரியம் இருக்குது. ஒன்று, பிரச்சனையை கேட்ட உடனே பிரச்சனையை பகுத்து அறியக்கூடாது. இந்த பிரச்சனையா, இது என்ன பண்ண போகுது தெரியுமா, இது எங்கே போய் விட போகுது தெரியுமா, இது எப்படிலாம் பண்ண போகுது தெரியுமா, இது என்னெல்லாம் செய்ய போகுது தெரியுமா அப்படின்னு பிரச்சனையை குறித்து பகுத்து 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 பிரித்து 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 அதனுடைய மொத்த டீட்டெயிலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாருனாக்க பகுத்தறியும் அறிவு உள்ளவர்கள். ஆனால் ஒரு பிரச்சனையை கெட்ட காரியத்தை கேட்ட உடனேயே நல்ல காரியங்களை வாயை திறந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் படைத்தவரின் அறிவு உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நீங்களாம் யாரு? பகுத்தறியும் அறிவு உள்ளவர்களா, படைத்தவரின் அறிவு உள்ளவர்களா? படைத்தவரின் அறிவு உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 112:7 சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி. துர்ச்செய்தியை கேட்ட உடனே பயந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்க கர்த்தரை நம்பி திடனா இல்லைன்னு அர்த்தம். துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்படாம திடமா நிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த தைரியம் எதை காட்டுகிறது என்றால் நீங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எதை பார்க்குறீங்களோ அதை பேச, பார்த்தாலும் எதை பார்க்க விரும்புறீங்களோ அதை தான் நீங்க என்ன பண்ணணும். இந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்கு எத்தனை ஆங்கிள், எத்தனை விதத்துல, எத்தனை மாடல்ல கடவுளுடைய வார்த்தை எடுத்து உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கு பாருங்களேன். இந்த மாலை வேலை நான் வந்து கடவுளை பாடி ஆராதிச்சிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே நானும் வடிவேல் மாதிரி பல கெட்டப்பு போட்டு
விசுவாசத்தை இப்படி பேசி பார்க்குறேன், அப்படி பேசி பார்க்குறேன், எப்படிலாம் பேசுகிறேன். ஆனால் ஜனங்க பார்த்தனாக்கா அப்படியே இருக்கிறாங்களே, கல் மாதிரி இருக்கிறாங்களே, கரைவாங்களான்னு கூட தெரியல, மாறுவாங்களான்னு தெரியல. கடவுள் சொன்னார், செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டுறது உன் வேலை, கடலை பிரிக்கிறது ஆமாம். நீ போய் உள்ள நின்று பக்கெட் பக்கெட்டாக ஊற்றிட்டு இருக்கா கூடாது. அவங்க எல்லாம் செங்கடல் போல் அப்படியே நின்னா கூட நீ கவலையே படாத. நீ கோலை நீட்டிக்கிட்டே இரு. அந்த கை வலிக்குதாண்டவரே, பரவாயில்ல, இன்னும் கையை பிடிச்சி நீட்டு. நீ கையை நீட்டிக்கிட்டே இரு. நீ நீட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கடலை பிளக்கிறது என்னுடைய வேலை. அப்போ நான் சொல்கிறேன், நான் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்க போகிறேன். நான் பேச 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 உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகுதுன்னு தெரியல, எனக்குள்ளே பெரிய மாற்றங்களை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய ஒரு மனுஷன். ஒரு சின்ன விஷயத்தை கேட்டோன்னு உடஞ்சிடுவேன், தூங்க மாட்டேன், அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், தப்பாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன், தப்பாக பேசிக்கிட்டே இருப்பேன். கடவுளுக்குள்ளே இருந்து பைபிளை பிடிச்சி வேதத்தை வாசித்து ஊழியம் பண்ணால் கூட அந்த ஒரு பயம், அந்த ஒரு அவிவிசுவாசம், சந்தேகம், அது என்னை போட்டு ஆட்டி படைத்து கொண்டே இருந்தது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை எப்போ எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சோனோ, விசுவாசத்தை பேச ஆரம்பிச்சோனோ, பேச 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 எனக்குள்ள ஒரு பெரிய பலனை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, என்கிட்ட வேலை செய்யாது, பருப்பு வேகாது. ஹல்லேலூயா. பருப்பு ரேஷனில் வாங்கின பருப்பு போட்டால் 4 விசில் கூட வர மாட்டேங்குது. கடையில் வாங்கி போட்டால் 2 விசிலில் பருப்பு குழஞ்சிருது. அந்த பருப்பு வேக மாட்டேங்குது. அதே போல் என்கிட்ட சில பருப்பு வேக மாட்டேங்குது. என்னன்னாக்கா அவிவிசுவாசமான காரியன்ற பருப்பு வேகலை. ஆனால் சில பேர்த்துட்ட பருப்பு ஈஸியாக வெந்துடுது. ஒரு விஷயத்தை கேட்ட உடனே கண்ணில் கண்ணீர் ஊத்துது. அப்படி என்னன்னாக்கா பருப்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா வேகாத பருப்பாக அவங்கள தேவன் மாற்றுவார். என்னதுங்க? முந்திரி பருப்பு யாராச்சும் இது பண்ணுவாங்களா? வாயில் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அதே போல் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பாசி பருப்பாக துவரம் பருப்பாக இருந்தீங்கன்னாக்க சீக்கிரம் வெந்துடுவீங்க. நீங்கள் வேகாத பருப்பாக அவங்கள மாற்றுறதுக்கு தான் தேவன் நீங்கள் கொண்டு அவங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமாம். துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி தைரியமா இருங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னாக்க உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க யாருனாலையும் முடியவே முடியாது. அது மாத்திரம் கிடையாது, பாருங்க, சரியான அறிக்கை, தவறான கற்பனை நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது இல்லை. எத்தனை பேத்துக்கு புரியுது? சரியான அறிக்கை, தவறான கற்பனை. நல்லா தான் பேசுறீங்க, விசுவாசமா பேசுறீங்க, வசனத்தை சொல்றீங்க, விசுவாசமா நிக்கிறீங்க, ஒரு பக்கம் கரெக்ட், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தவறான கற்பனை என்ன பண்ணுதுனாக்க, நீங்கள் சரியாய் செய்த அறிக்கையை தவறான கற்பனை கேன்சல் பண்ணி வீணாக்கி வேஸ்ட் ஆக்கி நீங்கள் விரும்புகிற டெஸ்டினேஷன், இலக்கை அடைய முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினால நீங்க உங்க வாழ்க்கையில சரியான காரியங்களை பேசணும், சரியான காரியங்களை சிந்திக்கணும். இந்த ரெண்டும் தான் என்னன்னாக்க உங்கள் விரும்புகிற இடத்திற்கு உங்களை கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆண்டோட ஆலயத்துக்கு வர்றீங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் விசுவாசத்தில் வளர்றீங்க. வளர்ந்த நீங்கள் 2 காரியத்தை பண்ணணும். உங்களுக்கு எப்படி 2 கண் இருக்குதோ அந்த மாதிரி 2 விஷயத்தை நீங்கள் பண்ணணும் வாழ்க்கையில். 1, விசுவாசமாக கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும். 2, நீங்கள் விசுவாசமான காரியங்களை கற்பனை செய்து பார்க்கணும். ஸோ உங்களுடைய அறிக்கையும் உங்களுடைய கற்பனையும் நீங்கள் விரும்புகிற இடம் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார செய்யக்கூடிய ஆற்றலை தேவன் அறிக்கையிலும் கற்பனையிலும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை கற்பனை செய்வது 100 முறை அறிக்கை செய்வதற்கு சமம். இது யாருமே சொன்னது இல்லையே, அதனால தான் நான் சொல்றேன். ஒரு முறை கற்பனை செய்வது 100 முறை சொல்லுங்க அறிக்கை செய்வதற்கு சமம். நான் ஒரு தடவை சொன்னா பாருங்களேன், இது சொல்லிட்டீங்கல்ல, ஏன் பாஷா படத்தில் போட்டு காமிச்சு வனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்க, இப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேன் அது சொல்லுங்க பார்ப்போம். ரஜினி சொன்னதை விட்டுங்க, நான் சொன்னது என்ன சொன்ன சொல்லுங்க. இப்போ என்ன வாய்ஸ் அப்படியே உள்ள ஒரு முறை கற்பனை செய்வது 100 முறை. சிஸ்டர் 1000 சோத்திரம் சிஸ்டர். சிஸ்டர் பார்க்குறாங்க, என்னடா பிசுனாரித்தனமா 10 100 அட்ரா 1000ன்றாங்க. நான் சொல்றேன், ஒரு முறை கற்பனை செய்வது 100 முறை நீங்கள் அறிக்கை செய்வதற்கு சமமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு அறிக்கை குறித்து கற்றுக் கொடுத்தேன். அறிக்கை பண்ணணும்,
போகும்போது வரும்போது அறிக்கை பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்ல. இன்னைக்கு அதனுடைய இன்பில்ட்டான ஒரு காரியம் கற்பனை செய்கிறது. 100 முறை அறிக்கை பண்ணிட்டு நீங்க போயிட்டு ஒரு முறை தப்பா கற்பனை செய்தீங்கன்னாக்க 100 முறை அறிக்கை பண்ணதை ஒரு முறை நீங்கள் செய்கிற கற்பனை கேன்சல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய கற்பனை மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த கற்பனையிலிருந்து பிறக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக உங்களுடைய கற்பனையை கையாளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சிந்திக்கிற சிந்தனை ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட தவறாய் சிந்தித்து கூடாதபடிக்கு உங்களுடைய சிந்தனை குறித்து எச்சரிக்கையாக இருப்பீர்கள். அதான் வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சிந்தனைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க, உங்கள் கற்பனை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்கள் சிந்திக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு சிந்தனை குறித்து வேதம் அதிகமாய் போதிக்கிறது. அதில் சில காரியம் எழுதிட்டு வந்திருக்கேன், வேகமாக சொல்லிட்டு போறேன். கண்களை மூடி காணும் கனவை விட கண்களை திறந்து செய்யும் கற்பனை சக்தி வாய்ந்தது. கனவு எத்தனை பேருக்கு கண்ணை திறந்துட்டா கூட கனவு வரும்னு சொல்லுங்க. நான் கண்ணை திறந்துட்டே கனவு பார்ப்பையா? அப்படிலாம் யாரும் கிடையாது. கண்ணை மூடினாதான் கனவு அவன் கனவு வரும். கண்ணை மூடினா கனவு வரும், கண்ணை திறந்துட்டா கனவு கலைஞ்சிரும். ஆனா கண்களை மூடி காணும் கனவை விட கண்களை திறந்து செய்யும் கற்பனை சக்தி வாய்ந்தது. கண்களை மூடி காணும் கனவு கண்களை திறந்தவுடன் கலையும், கண்களை திறந்து செய்யும் கற்பனை கண்களை மூடும் பொழுது கருவாகும். அல்லேலூயா. இருக்கீங்களா? இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது சொன்னாரு, விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் என்ன பண்றானாக்க பகல்ல விதையை விதைக்கிறான், இரவுல போயிட்டு தூங்குறான். தூங்கும் பொழுது யார் வேலை செய்யறா? கடவுள் வேலை செய்யறாரு. கடவுள் வேலை செய்யறான்னா அவருடைய பிரமாணம் வேலை செய்கிறது. ஸோ பகல்ல இவன் கண் முழிச்சு வேலை செய்யறான், இரவில் அவன் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவன் விதைச்ச விதையை தேவன் விளைய செய்யக்கூடியவராக இருக்கிறார். சில பேர் நைட்ல கனவு காண்றாங்க, பெரிய ஆசீர்வதிக்க போற மாதிரி, ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வர மாதிரி, இந்த இடத்துல வந்தோன்னா தண்ணீர் மேல தூக்குங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, எல்லாம் தள்ளி வாங்க சிஸ்டர், ரெட் கலர் கார்பெட் போட்டு சபைகளை கூட்டு வர மாதிரி கற்பனைலாம் ஜோரா இருக்குது. முழிச்சு பார்த்தாக்க அதே பைக்கை வீட்டுக்கு டடக்கு டடக்கு டடக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏப்பா இந்த வண்டியை மாற்ற மாட்டியா? இப்பதான் கனவுல பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போற மாதிரி, வெளியே வந்து பார்த்தா அதே வண்டியை டொடக்கு டொடக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறியே, என்னாச்சு? கனவு கண் விழித்தவுடன் கலைஞ்சிரும். ஆனா கற்பனைன்றது காரியம் பார்த்தீங்களா? கற்பனை நீங்கள் கண்களை திறந்து செய்வது கற்பனை. நீங்கள் கண்களை திறந்து செய்யும் கற்பனை நீங்கள் கண்களை மூடும் பொழுது கருவாகும். அப்பதான் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் காண்கிற கனவை விட நீங்கள் செய்யும் கற்பனை சக்தி வாய்ந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, நிறைய பேர் கனவு நிறைய வருது. படுத்தாலே கனவு தான். கனவு எழுதி வைக்கிறதுக்கு புத்தகமே பத்தல, கனவு வந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்கார்ட்ட சொல்லான்ட்டு வர்றாங்க, வீட்டுக்காரர் ஏதோ சொல்ல வந்தார், அதுக்குள்ளே கனவு மறந்து போச்சு. ஹல்லேலூயா. நேற்று 2 தினத்துக்கு முன்பாக சுரேஷ் அண்ணன், கேப்ரியல் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க வீட்டில். பேசிட்டு இருக்கும் பொழுது என் பையனை டொமேட்டோ அப்படின்னு, அப்போ சுரேஷ் அண்ணன் சொன்னாங்க, எப்பா என்னப்பா சொன்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டார். என்கிட்ட கேட்குறாரு. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நான் அங்கே தான் உட்காந்துருக்கிறேன். என் மைண்ட் எங்கே இருக்குனாக்கா நாங்கள் பேசிட்டு பார்த்தீங்களா, அந்த கற்பனையை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் பையன் சொல்கிறான், டாடி அங்கிள் இது கேட்குறாங்க பாருங்க. என்னப்பா? சுரேஷ் நானே பார்க்குறாங்க, என்னடா ஒரு வார்த்தை கேட்டதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டேன், கல் நஞ்சக்காரமாக இருக்கிற என் பையன். டாடி சொல்லுங்க டாடி. எனக்கு என்ன பேசுனே தெரியல, வந்துட்டு ஒரே ஸ்டக் ஆயிடுச்சு. என்னன்னாக்க நான் பேசிக்கிட்டு இருந்த காரியத்தை குறித்து விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னோட கேரக்டர் எப்படின்னாக்க, ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை சொல்லிட்டேன் அப்படின்னாக்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். நான் சிந்திச்ச காரியங்களை யார்ட்டாச்சும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் மறந்துடுவேன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு. அதனால் நான் கூட ஒரு பைக்கில் போய்கிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த வசனங்களை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ கடவுள் டக்குன்னு ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரு. வெளிப்பாடு கொடுத்தோன்னே சரி ஆஃபீஸில் போயிட்டு இதை நம்ம ஃபோனில் போடலாம்னு நினைப்பேன், சுத்தமாக மறந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த வெளிப்பாடை குறித்து யோசனையே வராது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேனாக்கா, ஆஃபீஸுக்கு டைமான ஆகிட்டு போகுது, பரவாயில்ல, டக்குன்னு பைக் ஓரமாக நிறுத்தி ஆஃப் பண்ணி அந்த விஷயம் என்னமோ அதை கரெக்டாக டைப் பண்ணி ஃபோனில் போட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. அப்போது கனவுன்றது முடிஞ்சோன்னு கலைஞ்சு போயிடும். ஆனால் கற்பனைன்றது நீங்கள் கண்களை மூடும்போது தான் அது கருவாகும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கற்பனை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரணம்? வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, முதல்ல கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுறாரு. அந்த ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது மனிதர்களை பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை முதல் ஆசீர்வாதத்தை மனிதர்களை பார்த்து கூறுகிறாரு. சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்க, ஆசீர்வதிச்ச உடனே அந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆசீர்வதிக்கும் பொழுது அது எதை காட்டுகிறது என்றால், உங்களை குறித்து தேவன் எப்படிப்பட்ட கற்பனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை காட்டுவதுதான் ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தையினுடைய மூலதனமாக இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கடவுள் ஆதி மனிதர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை குறித்து தேவன் என்ன கற்பனையில வைத்திருக்கிறாரோ அந்த கற்பனையை தான் ஆசீர்வாதமான வார்த்தையா அவங்க மேல கூறுறாரு. இப்ப அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட அவங்க என்ன செய்யணும்னாக்க, அந்த பெற்றுக்கொண்ட வார்த்தையை அவர்கள் கற்பனை செய்யும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. தேவன் கற்பனை செய்து சொன்ன வார்த்தையை மனிதன் கேட்டு அந்த வார்த்தையை அவன் கற்பனை செய்யும் பொழுதுதான் அது அவனுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம தான் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிட்டோம். ஏன் அப்படின்னாக்க, வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக வாக்கு தத்தங்கள், அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேதத்தில் நிறைந்து இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், படிப்பதற்காகவும் மனப்பாடம் செய்வதற்காகவும் சபையில் எழுந்து நின்று 10 வசனத்தை மனப்பாடமாக சொல்றதுக்காக எழுதப்பட்டு கொடுக்கல. இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்கள் கற்பனைகளை தூண்ட வேண்டும் என்பதற்காக தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய கற்பனை தூண்டப்படணும். உங்களுடைய கற்பனை என்ன பண்ணணும்னாக்கா, ஆக்டிவேட் ஆகணும். உங்களுடைய கற்பனை தன்னுடைய வேலைகளை செய்யும்படியாக செயல்படக்கூடியதாக இருக்கணும். அதனால தான் ஆலயத்திற்கு உட்கார்ந்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை கவனமா கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் மூலமாக தான் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய கற்பனை தூண்டப்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ கோயில் வர்றீங்க, கடவுளை பாடுறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. அந்த செய்தி நேரம் வருது. அந்த செய்தி நேரத்தில் கடவுள் வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்களுக்குள்ள என்ன வரணும்னாக்க, அந்த கற்பனை தூண்டப்படக்கூடியதாக இருக்கணும். கற்பனை தூண்டுறதுக்காக தான் அந்த பிரசங்க மேடையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. உங்களை கண்ணீர் விட்டு கதற விட்டுறதுக்கு இல்லை இந்த பிரசங்க மேடை. உங்களுடைய கற்பனையை தூண்டி விடுறதுக்கு தான் இந்த பிரசங்க மேடை. அப்போ அந்த பிரசங்க மேடையில் நின்று ஒரு ஊழியக்காரர் உங்களை பார்த்து பேசி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுடைய கற்பனை வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆமென் ஆண்டவரே. ஊழியக்காரர் சொன்னது போலவே என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அதுக்கு வேண்டிய சான்ஸ் எதுவுமே கிடையாது. அதற்கு என் வாழ்க்கையில் நடக்குன்றதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஆனால் நான் ஒன்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் வார்த்தையை எனக்கு கொடுத்தீங்கன்னாக்க, அந்த வார்த்தையை நான் கற்பனை செய்கிறேன். நான் எதை கற்பனை செய்கிறேனோ அதை என் வாழ்க்கையில் நீர் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் உங்ககிட்ட பேசும் பொழுதெல்லாம் ஏன் பேசுகிறாருனாக்கா, உங்களுடைய கற்பனையை தூண்டுறாரு. கற்பனை தூண்டுறதுக்கு தான் தேவன் பேசுகிறாரு. பாருங்க, தேவனுடைய வார்த்தை கற்பனையை தூண்டும், பிசாசின் வார்த்தை கவலையை தூண்டும். ஹல்லேலூயா. இந்த வாரம் ஒரு விட்ட போடுவோம். தேவனுடைய வார்த்தை கற்பனையை தூண்டும், பிசாசின் வார்த்தை கவலையை தூண்டும். நெகட்டிவான ஒரு வார்த்தை, பிற்போக்கான ஒரு வார்த்தை, முடியாது, நடக்காது, கிடைக்காது அப்படின்ற வார்த்தையை அவங்க காதில் பிசாசு போட்டுட்டான் அப்படின்னாக்க, அடுத்து என்ன பண்ணிடுவானாக்க, அந்த வார்த்தை உள்ள போனே கவலையை தூண்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடாதிருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு உங்க பக்கத்தில் உட்கார போறது இல்லை. உங்க காதுல ஒரே ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டே இருப்பான். அந்த ஒரு வார்த்தை உங்களை அப்படியே உடைச்சு ஒண்ணுமில்லாமாக்கி முடமாக்கி ஓரமா உட்கார வச்சு உங்க வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாதபடி பண்ணக்கூடியதாக இருக்கு. பிசாசு உனக்கு வராது, நடக்காது, கிடைக்காதுன்றதை சொல்லி 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 தேவனுடைய கற்பனை திட்டத்தின் கதவு அருகிலேயே உங்களை நிற்க வைத்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தை உனக்கு முடியும், நடக்கும்னு சொல்லியே தேவனுடைய கற்பனை திட்டத்தின் கருவறைக்குள் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. பிசாசு ஒன்று செய்யறான், உனக்கு முடியாது, உனக்கு நடக்காது, உனக்கு வராது அப்படின்ற வார்த்தையை சொல்லி 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 தேவனுடைய கற்பனை திட்டம், உங்களை குறித்து கடவுள் பெரிய திட்டம் வச்சுக்கிறார். அந்த கற்பனை திட்டத்தின் கதவு அருகிலேயே உங்களை நிற்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் கதவுகிட்டே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க.
எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் இருக்கும்போது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் அடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிடும் பொழுது வீட்டு வாசல்கிட்ட போய் நிற்பேன். அதாவது அடிக்க வந்தானே வெளியே ஓடிடலாம் அப்படின்னு வாசல்கிட்டே தான் நிற்பேன். எங்கள் அம்மா ஒரு உஷாராயிட்டாங்க. இவன் எப்போ அடிக்க வந்தா என்ன பண்ணானுக்க, வாசல்கிட்ட போய் நின்றுக்கிறான், அவன் உள்ள அடிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை பின்னாடி அனுப்பிச்சி விட்ருவாங்க. எங்கள் அக்கா பின்னாடி போய் எங்கள் அக்கா கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, வெளியே பின்னாடி போய் நின்றுப்பாங்க. நான் பார்ப்பேன் எங்கள் அம்மா அடிக்க வராங்கன்னு. இப்படியே திரும்பினேன் பார்த்தேன் எங்கள் அக்கா நிற்குது. அப்படியே பார்த்தேன், ஆகா இன்னைக்கு வசமாக சிக்கணும்டா. அப்படியே வலிச்சு கொண்டு போய் உள்ளே போட்டு எத்தனை நாள் வெறியும் தெரியல எங்கள் அம்மாவுக்கு. அட்டி 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 அடிச்சு விசிறி கம்பெல்லாம் பிய்யுது. கோவத்தை அடிச்சு போட்டு வேர்த்து விறுவிறுத்து போகிறாங்க. நான் பார்த்தேன், முதல்ல சும்மாவே போயிருந்தாலும் 2 அடியில் விட்டுருப்பாங்க போல. கதவு கிட்ட இருந்து ஓடலான்னு பார்த்தனால அடி இன்னைக்கு பலமா விழுந்திருக்குது. அதே போல சில பேர் கதவு வாசல் கிட்டயே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த தேவனுடைய கற்பனை திட்டத்துக்குள்ள போகவே இல்லை. உங்களை குறித்து கடவுள் எவ்வளவு பெரிய காரியங்கள் வச்சிருக்கிறா தெரியுங்களா? உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறா தெரியுங்களா? ஆனா உங்களுக்கு பிசாசு என்ன பண்றானாக்க, உங்களால முடியாது, உங்களுக்கு வராது, உங்களுக்கு கிடைக்காதுன்றத பொய்யை சொல்லி 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 உங்க கற்பனையில சிந்திச்சு சிந்திச்சு நீங்க தேவனுடைய கற்பனை திட்டத்தின் கதவு பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருக்கிறீங்க. சில பேர் இந்த புது படம்லாம் வந்தா டிக்கெட் வாங்குறதுக்கு போயிட்டு இந்த கதவு கிட்ட நிற்பாங்க பார்த்தீங்களா? தொடர்ந்தா உள்ள ஓடிடலாம், டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போகலான்ற மாதிரி வாசல்கிட்டயே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுனாக்க, உங்களை தேவனுடைய கற்பனை திட்டத்தின் கருவறைக்குள் அழைத்து செல்லுகிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? கருவறைன்னா என்ன தெரியுமா? கோயில் கருவறை அப்படின்வாங்க. அப்படின்னாக்கா கடவுள் இருக்கிற இடம், அதான் கருவறை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எப்போல்லாம் வந்து கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறீங்களோ, அந்த கடவுளுடைய வார்த்தை ஒன்று செய்யும், உங்களை தேவனோடு கூட இணைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கற்பனை செய்யும் பொழுது தான் அந்த கற்பனை உங்களுக்காக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. போன வாரத்தில் சொன்னேன், காற்றிலிருந்து என்ன எடுக்கிறாங்க? கரண்ட் எடுக்கிறாங்க. காற்றுலேருந்து கரண்ட் எடுக்கிறான் மனுஷனுடைய புத்தி. ஆனால் தேவன் உங்களுடைய கற்பனையிலிருந்து உங்களுக்கான வாழ்க்கையை தேவன் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் முதல் மனுஷன் சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஏன் சொல்றாரு? டேய், உன்னை குறித்து என்னுடைய கற்பனை இப்படிதான் இருக்குது, நீ இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் தன்னுடைய கற்பனையை சொல்றாரு. அது வசனத்தை படிச்சுட்டு அவன் என்ன பண்ணணும்னாக்க, என் தேவன் நான் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறபடினால இதுவே என்னுடைய கற்பனையாக மாறுவதாக நான் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் கற்பனை செய்யும் பொழுது அது அவனுடைய வாழ்க்கையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரே வசந்த வாசிங்க, இதோடு முடிக்கிறேன். ஆதியாகமம் 15:5. நன்றி தகப்பனே. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். திருப்பி வாசிங்க. அவனை வெளியே அழைத்து ஆபிரகாம் கடவுள் எங்கே கூப்பிடுறாரு? வெளியே அழைத்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். தரிசனத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குது. அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் பொழுது கடவுள் சொல்றாரு, கொஞ்சம் வெளியே வாடா அப்படின்றாரு. ஆபிரகாமை தேவன் வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். எங்க பார்க்க சொன்னாரு? வானத்தை. சொந்தக்காரங்களை பார்க்க கூடாது, பக்கத்து வீட்டை பார்க்க கூடாது, நம்மளுக்கு முன்னாடி ஓடுறவனையும் பார்க்கக்கூடாது, நமக்கு பின்னாடி ஓடுறவனையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னாக்க நீங்கள் வானத்தை அண்ணாந்து தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கணுன்னாக்க, நீங்கள் மேலே பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய கற்பனை திறனை தேவன் அதிகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமாம். எப்போ எவன் ஒருத்தன் மேலே தூக்கி தன் தலையை உயர்த்தி பார்க்குறானோ, அப்படி பார்க்கும் பொழுது அவன் அந்த ஆகாயத்தையும் நட்சத்திரங்களையும் ஆகாய மண்டலங்களையும் பார்க்கும் பொழுது அதனுடைய ஈர்ப்பு இவனுடைய கற்பனை திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து கடவுள் சொல்றார், வெளியே வா, வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாரு அப்படின்றாரு. அவனும் வானத்தை அண்ணாந்து பார்க்குறான். அவனுடைய கண்களுக்கு முழுவதும் வானம் முழுவதும் நட்சத்திரங்களால் நிறைந்திருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு கடவுள் சொல்றாரு, இந்த நட்சத்திரங்களை எல்லாம் முன்னால் என்ன கூடுமானால் என்ன உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எதை காட்டுறாருனாக்க, ஆபிரகாமே நீ தனி நபர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ தனி நபர் கிடையாது. உன்னை குறித்து என்னுடைய கற்பனை என்னன்னு சொல்றேன், உன்னை குறித்து நான் என்ன நினைச்சிருக்கிறேன்னு சொல்றேன், உனக்காக நான் என்ன வச்சிருக்கிறேன்றது சொல்றேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இயற்கையா ரொம்பவும் சர்வ சாதாரணமாக ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய திட்டத்தை தேவன் அவன் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவனுடைய கற்பனைக்கு எட்டக்கூடிய விதத்திலே தேவன் அவனோடு கூட பேசக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய கற்பனை திறன் அதிக
அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய கற்பனை என்ன சொல்லுதுனாக்க, கடவுளுடைய கற்பனை இப்படியாக இருக்கும் என்றால் என்னுடைய கற்பனையும் அப்படியாய் நான் மாற்றிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல உயர்ந்தவர்களாக, படர்ந்தவர்களாக, பூமி எங்கும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறபடினாலே அதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப வானத்தை பார்க்கும் பொழுதுதான் அவனுடைய கற்பனை தூண்டப்படுது. அவனுடைய கற்பனை வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன் கடவுள் ஆபிரகாமுக்கு வந்து வானத்து நட்சத்திரங்களை பாருன்னு சொன்னார் அப்படின்னாக்க, அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் அது வேலை செய்யக்கூடியதா இருக்கு. பகல் நேரத்துல ஃபுல்லா அவனை சுத்தி இருக்கிறவங்க அவங்க கூட நெகட்டிவா, அவிவிசுவாசமா, வயசாயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, அவங்க கூட பகல் நேரத்துல ஃபுல்லா எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் பேசி எல்லாம் போன பிற்பாடு இரவு நேரத்துல அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கறான், அவங்க கூட கடவுள் பேசுறாரு. ஹல்லேலூயா. என்ன பேசுறானாக்கா, அந்த நட்சத்திரம் அவனோட பேசுது. ஆபிரகாம் அப்பான்னு சொல்லியிருக்குமா, தாத்தான்னு சொல்லியிருக்குமா, கொள்ளு தாத்தான்னு சொல்லியிருக்குமா, எனக்கு தெரியல. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஆபிரகாம் கூட பேசியிருக்குதும். கடவுள் இப்படிதான் உங்களுடைய சந்ததியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அவனுடைய கற்பனையில் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இப்படிதான் என்னுடைய சந்ததி இருக்க போகுதுன்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது அந்த கற்பனை அவன் வாழ்க்கையிலே நிஜமாகும்படியாய் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னாக்கா செய்தி நேரத்தில் செய்தியை கவனிங்க. ஏன் செய்தியை கவனிங்கனாக்கா, அதில் வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைப்பதற்காய் தேவன் எழுதி கொடுத்துருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போது நீங்கள் ஒரு ஊழியக்காரன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஊழியக்காரர் பேசுகிறானாக்கா தேவன் அவர் மூலமாக உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கான முன் ருசியாக இருக்கிறது. இப்போ கொஞ்சம் இருக்குது, வாழ்க்கையில் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இது கிடையாது. இது உங்களுக்கு ரொம்ப சாம்பிள் தான் இந்த லைஃப் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு அப்புறம் தான் தரமான சம்பவங்களை உங்களுடைய வாழ்க்கையை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய கற்பனையை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணணும். கற்பனையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக சிந்திக்க ஆரம்பிக்கணும், செயல்படுத்த ஆரம்பிக்கணும். வீட்டில் இருக்கும் பொழுது பகல் நேரத்தில் இருக்கீங்களா, சிந்திக்க ஆரம்பிங்க. நைட் நேரத்தில் நீங்கள் பார்க்குற கனவு பகல் நேரத்தில் அது கலைஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் பகல் நேரத்தில் காண்கிற கற்பனை இரவு நேரத்தில் அது கருவாக கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கருவாகும் சார். நைட்டில் தான் வந்துட்டு பூக்கள்லாம் பூக்குதுன்றாங்க, விதைகள் எல்லாம் வளருதுன்னு சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் தான் தேவன் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அந்த பிரின்சிபல், அந்த கோட்பாடு அப்போ தான் வேலை பார்க்க ஆரம்பிக்குதுன்றாங்க. நான் சொல்கிறேன், இரவு நேரத்தில் நீங்கள் பார்க்கிற கனவை காட்டிலும் பகல் நேரத்தில் நீங்கள் கற்பனை செய்கிற காரியங்கள் சக்தி வாய்ந்தது. அந்த கற்பனை இரவு நேரத்தில் தேவன் கருவாகும்படி செய்கிறார். ஒரு விவசாயி நிலத்துல பகல்ல விதையை விதைத்து நைட்ல தூங்குறான். ஆனா நைட்ல தேவன் அதை வளரச் செய்கிறது போல நீங்க பகல் நேரத்துல கற்பனை செய்யுங்க. எது உங்க வாழ்க்கையில நடக்கணுமோ அதை கற்பனை செய்யுங்க. இது என் வாழ்க்கையில் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இப்படி என் வாழ்க்கை நடக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கணவர் இப்படிப்பட்ட வேலையில் இருப்பார், இவ்வளவு சம்பாதிப்பாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். என் பிள்ளை நல்லா படிப்பான், நல்ல வேலைக்கு போவான், நல்ல வருமானத்தை ஈட்டுவான். என் சபை இப்படி இருக்கும், என் விசுவாசிங்க இப்படி இருப்பாங்க, என் வருமானம் இப்படி இருக்கும், என் பிசினஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை செய்து பார்க்கும் பொழுது அந்த கற்பனை என்ன செய்கிறது என்றால் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டியது உங்களுடைய கற்பனை கவர்ந்து இழுக்கும் காந்த சக்தி உடையதாக இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாதனால தான் தப்பு தப்பான கற்பனை பண்ணி தப்பா கற்பனை யோசிச்சு வாழ்க்கையில் இருக்கிறது ஒண்ணும் இல்லாம இருக்கிறதும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இருக்கிற நம்பிக்கை குறையுது, இருக்கிற பணம் குறையுது, இருக்கிற ஆரோக்கியம் குறையுது, இருக்கிற ஆசீர்வாதம் குறையுது, எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ன கடலுக்குள்ள வந்து அதிகமாகும்னு சொன்னாங்க, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கடலுக்குள்ள வந்து அதிகமாகும். எப்போ அதிகமாகும்னா நீங்கள் சரியான காரியங்களை கற்பனை செய்யும் பொழுது அதிகமாகும். உங்களுக்கு எதிராக 1000 பேர் நின்னா கூட நீங்க தைரியமா போய் நிக்கணும். அந்த இடத்துல உங்க தைரியத்தை பார்த்து அவங்களை கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. நல்ல திறமைசாலி தான். 1000 பேரை பார்த்தா பயந்துன்னு வச்சுங்களேன், கை கால் ஆட ஆரம்பிச்சிடும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு கிட்டு கை கால் ஆட ஆரம்பிச்சிடும். செலெக்ஷன் பண்ணுறவன் பார்ப்பேன், ஏடா எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, ஒன்று மட்டும் கை கால் ஆடுதுக்கிட்டு யார் தூக்க அந்த பக்கம் போ ஃபஸ்ட்டு போப்பா அப்படின்னு. எதுவுமே தெரியாது, ஸ்டைலாக போய் நின்றுச்சுங்களேன், இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது, திம்புறா நிற்கிறான் பாரு, அவனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், அவங்க வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு இல்லை, தெரியல, உங்களோட திறமையான ஆட்கள் இருந்தால் கூட ஒன்று தெரிஞ்சுக்குங்க, என் கூட கடவுள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறபடினால எனக்கு சிறப்பானது தேவன் கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாலை வேளையில் உங்களுடைய கற்பனை தான் உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குது. அந்த கற்பனையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீட்டிக்கிட்டே இருங்க. இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்கு, அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகுமே. ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இருப்பு ஆயுதமாக உங்களுடைய கற்பனையை தீட்டுங்க. கற்பனை நல்ல காரியங்களை கற்பனை செய்யுங்க.
உங்களுக்கு தான் கிடைக்கும்னு கற்பனை செய்யுங்க. உங்களுக்கு தான் வரும்னு கற்பனை செய்யுங்க. நீங்க தான் மேல வருவீங்கன்னு கற்பனை செய்யுங்க. 1000 பேத்துக்கு நடுவுல போய் நின்னாலும் என்னை கடவுள் செலக்ட் பண்ண வைப்பாரு. 1000 பேர் என்னோட பெஸ்டா இருந்தாலும் என் மேல ஒரு கிருபை இருக்குது, தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. என்னை செலக்ட் பண்ண வைக்கிறது அவருடைய பொறுப்பு. போய் நிக்கிறது என்னுடைய பொறுப்பு. அவங்கலாம் வர்றாங்கன்னு தெரிஞ்சோனே நீங்க வீட்ல உட்கார்ந்துடக்கூடாது. எப்பெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது போல தெரியுதோ அப்பதான் நீங்க இன்னும் உஷாரா போய் இன்னும் ஃபர்ஸ்ட் போய் நிக்கணும். இன்னும் நீங்க பெஸ்டா போய் நிக்கணும். ஏன் தெரியுங்களா? 1000 பேர் பெஸ்டா இருந்தாலும் உலகத்துல தான் அவங்க பெஸ்ட். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்க தான் பெஸ்ட். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த இடமா இருந்தாலும் தைரியமா போய் நில்லுங்க. உங்களோட ஒரு தேவன் இருக்கிறாரு. அந்த தேவன் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபை உங்கள் மேல் இருக்கிறபடினாலே எல்லா இடத்துலயும் உங்களை தேவன் பெஸ்டா வர வைப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க வீட்டுக்கு போற நீங்க கற்பனை செஞ்சுக்கிட்டே போங்க. வீட்டுல போய் கற்பனை செய்யுங்க. வேலை பார்க்கும் பொழுதும், வண்டி ஓட்டும் பொழுதும், சமையல் பண்ணும் பொழுதும், வீட்டில் இருக்கும் பொழுதும் கற்பனை வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா ரிலாக்ஸாக அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். கற்பனை வந்து சரியான விதத்தில் ஓட விடுங்க. சரியான விதத்தில் கற்பனையை செயல்படுத்த விடுங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாம் கரெக்டாக கர்த்தர் செய்வார். எல்லாம் சிறப்பாக தான் நடக்கும். எனக்கு எல்லாம் நன்மையாக தான் உண்டாகும். இந்த கிறிஸ்மஸ்ஸு போன கிறிஸ்மஸை விட இந்த கிறிஸ்மஸ்ஸு கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்குது. பண காரியங்கள் கையில் வரல. ஒய்ஃபு போடுற பட்ஜெட்டை பார்த்தாக்க நம்மளுக்கு இன்னர் வேறு வாங்குறது கூட காசு இருக்குமா இல்லையான்னு தெரில. அப்படிப்பட்ட ஒரு யோசனையில் போய்கிட்டு இருக்குது. கிறிஸ்மஸ் எப்படி போகும்னு தெரில. கிறிஸ்மஸ் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. 1008 யோசனை மைண்ட் ஓடிட்டு இருக்குல்ல. நான் எனக்கு சொல்லட்டுங்களா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கிறிஸ்மஸ் வர்றதுக்கு. இன்றைக்கி உங்கள் கற்பனையை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஓட விடுங்க. இந்த கிறிஸ்மஸ்ஸு ரொம்ப சிறப்பான ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்ஸு என் வாழ்க்கையில் நான் விரும்பினதை எனக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த கிறிஸ்மஸில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு இந்த கிறிஸ்மஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் கிறிஸ்மஸாக இருக்க போகுது அப்படின்னு கற்பனை செய்ய 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 உங்களுடைய கற்பனை என்ன செய்யனாக்க உங்களுடைய வீட்டுக்காரர் செய்கிற வேலையில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் கட்டாயம் நடக்கும். எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் கட்டாயமாக வரும். எப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும்னு தெரியாது, ஆனால் கட்டாயமாக தேவன் மாற்றங்களை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், இப்போ வீட்டுக்கு போய் சிந்திச்சுட்டே போங்க. இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்மஸாக இருக்க போகுது. தேவன் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கொடுக்க போகிறாரு. ஒரு ஆச்சரியங்கள் உள்ள கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ் இருக்க போகுது. ஒரு பெஸ்ட்டு கிளாத் இருக்க போகிறேன், ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு செய்ய போகிறேன், ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்க்கு போக போகிறேன், ஒரு பெஸ்ட்டு காரியத்தை அனுபவிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸை தேவன் ரொம்ப சிறப்பாக பண்ணுவார் அப்படின்ற கற்பனையை செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், எந்தெந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டுமோ அந்தந்த இடத்துல தேவன் உங்களுக்காக வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை வர வைக்கணுமோ வர வைப்பார், யாரை கொடுக்க வைக்கணுமோ கொடுக்க வைப்பார், யாருக்கிட்ட இருந்து வரணுமோ அவங்கிட்ட இருந்து தேவன் வர வைப்பார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் புறப்பட்டது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் இருந்து நீங்க வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அங்கெல்லாம் இருந்து தேவன் வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. அங்கெல்லாம் இருந்து வரும் உங்க வாழ்க்கையில. இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாட போறீங்க. இன்னொன்று சொல்லட்டுங்களா, நீங்க ட்ரெஸ் எடுக்கிறது இல்லாம ரொம்ப ஏழையா இருக்கிற சில பேருக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்குமே ஹிந்தி தெரியுது, பரவாயில்லையே. செய்தி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஹிந்தியில் பேசினேன், எல்லாம் அமைதியாக இருந்தீங்க. செய்தி முடிக்கிறதுக்குள்ளே ஹிந்தி கற்றுக்கிட்டீங்களே, அவ்வளோதான். லாங்குவேஜ் ரொம்ப ஈஸி. லாங்குவேஜை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. உட்காந்து அந்த ஆளோட கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணினாக்கா லாங்குவேஜை கற்றுக்கலாம். கியா, இந்த ஒரே வார்த்தையை வச்சு ஒரு படத்தை 1/2 மணி நேரம் எடுத்திருக்கான். கிதர், அச்சா, கியா, கிதர், அச்சா, இந்த 3 வார்த்தையை வச்சு ஆடியன்ஸ் சினிமா திரையில எந்திரிச்சு போக விடாம அடுத்த ஹிந்தி வார்த்தை பேசுவான்னு ஜனங்க பார்த்துருக்காங்க. பார்த்த 3 வார்த்தை தான். கியா, கிதர், அச்சா, இந்த 3 வார்த்தையை வச்சு ஒரு 15 நிமிஷம் ஒரு படத்தை எடுக்கிறான் சார். நாங்கள் யோசிச்சேன், இந்த 3 வார்த்தையை வச்சு ஹிந்தி கற்றுக்கலாம் முடியும், நம்ம வேற புக்கெல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்டா. அதே போல் நான் சொல்கிறேன், விசுவாசத்தை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களை நோக்கி கடவுளுடைய வார்த்தை வரும்போது ஆமேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கற்றுக்கிறதுக்கு எத்தனை வார்த்தை தேவை? ஒரே ஒரு வார்த்தையில் விசுவாசத்தை கற்றுக்கலாம். கடவுளுடைய வார்த்தை சொல்லும் போதெல்லாம் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். பிசாசு சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் நோன்னு சொன்னீங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு. இதுதான் விசுவாசத்தில் வர்றதுக்கான ரகசியம். உங்களுடைய கற்பனையை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்க விட்டு போனதெல்லாம் தேவன் மறுபடி வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்குது. என்னன்னாக்கா, அண்ணன் எந்திரிச்சிட்டாங்க. கற்பனை செய்யும் பொழுது
உங்களுடைய உடல்ல ஒரு விதமான சுரபிகள் சுரக்குதாம். சரியான கற்பனை செய்யும் பொழுது நல்ல சுரபிகள் சுரக்குதாம். தவறான கற்பனை செய்யும் பொழுது கெட்ட சுரபிகள் உங்க உடம்புல சுரக்க ஆரம்பிக்குதாம். அதனாலதான் பலவீனத்தையும் சோர்வையும் வியாதியை குறித்து சிந்திக்கும் பொழுது அந்த வியாதியினுடைய வேர் வந்து இன்னும் ஆழமா அதிகமா போகுதாம். வியாதியில் இருக்கிறவங்க சுகத்தை குறித்து கற்பனை செய்யும் பொழுது அந்த சுகத்துக்கு உண்டாக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் உங்களுக்கு உடம்புல அப்படிக்கூடிய பாக்டீரியாஸ் வைரஸ் என்ன தேவையோ அது உங்களுக்கு உடம்புல சுரக்கக்கூடியதாக இருக்கிறதாம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இதெல்லாம் டாக்டருங்க சொல்ல மாட்டாங்க. டாக்டருங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, என்னது தூக்கம் வரலையா 2 மாத்திரை, அப்புறங்க கால் வலிக்குது 2 மாத்திரை, கை கூட 2 மாத்திரை பார்ப்பாங்க. ஏன் டாக்டர் ஒன்றும் சொல்லக்கூடாது போலேப்பா, சொல்றதுக்கெல்லாம் 2 மாத்திரை எழுதிக்கிட்டு இருக்கிறான். இங்கே வந்தீங்கன்னாக்கா ஒரே மாத்திரை தான் கொடுப்போம். ஒரே மாத்திரை எல்லா பிரச்சனையும் கால். என்னன்னாக்கா கற்பனை செய்யும் பொழுது நல்ல ஹார்மோன்ஸ் உங்கள் உடம்புல சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நல்ல கற்பனையை செய்யுங்க, நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கும். வியாதியில் இருக்கிறவங்களுக்கு சுகம் உண்டாகும், தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கற்பனை சக்தி எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு வேண்டிய சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த மாலை வேளையில வந்து உட்கார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கற்பனை வேலை செய்யட்டும் ஆண்டவரே. தவறான கற்பனைகள் அவர்களை வியாதிப்படுத்துது, அவங்கள தோல்விக்குள்ள தள்ளுது, அவங்கள நஷ்டத்துக்குள்ள கொண்டு போகுது, அவங்கள வேதனைக்குள்ள கொண்டு போகுது. ஆனால் சிறப்பான சிறந்த உங்களுடைய வார்த்தையை தொடர்புடைய கற்பனைகள் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது, உயர்வை கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில வந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கிருந்து கடந்து போகும் பொழுது நல்ல காரியங்களை கற்பனை செய்ய தேவன் உதவி செய்வீராக. நல்ல காரியங்களை கற்பனை செய்ய இந்த கிறிஸ்துமஸ் அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திராத விதத்தில் மிக சிறப்பாய், மிகவும் அற்புதமாய், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்துமஸாக இந்த கிறிஸ்துமஸ் உம்முடைய பிள்ளைகளுக்கு அமையும்படியாய் இயேசுவின் நாமத்தாலே நான் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்றேன் கர்த்தாவே. ஊழியக்காரன் ஸ்தானத்தில் நான் பிளஸ் பண்றேன். இவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வருவதாக, நன்மைகள் வருவதாக, உயர்வு வருவதாக, பெருக்கம் வருவதாக, நன்மை வருவதாக, எதிர்பார்த்தாத இடத்திலிருந்து தேவ நன்மையான காரியங்களை கிடைக்க செய்வீராக தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.